ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராக்யபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்ததேசிகம். வாழியருளாளர் வாழிய நியத்திகிரி வாழி யுதிராசன் வாசகத்தோர் வாழி சரணாகதி என்னும் சார்புடன் மற்றொன்றை அரணாகக் கொள்ளாதார் அன்பு. தேவப்பெருமாளுடைய வைபவத்தை மெய்விரத மான்மியத்தின் வாயிலாக அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். போன உபன்யாசத்திலே பிரம்மாவினுடையதான அஸ்வமேதையாக உத்தரவேதியிலிருந்து தேவப்பெருமாள் ஆவிர்பவித்தார் அப்படின்னு பார்த்தோம். கிருத்தயுகத்திலே ஜம்பூ தீபம்னு சொல்லக்கூடிய இந்த நாவலந்தீவினுடைய தட்சிண பாகமான தெற்கு பகுதியான நம்முடைய தமிழகத்திலே பாரத வருஷம்னு சொல்லக்கூடியதான இந்த பரத கண்டத்திலே சத்தியவிரத கஷேத்திரம்னு சொல்லக்கூடிய தற்போதைய காஞ்சிபுரத்திலே சித்திரை மாசம் சுக்லபக்ஷம் சதுர்தசி திதி ஹஸ்த நட்சத்திரம் ஞாயிற்றுக்கிழமை கூடிய புண்ணியமான சுபதினத்திலே பிரம்மாவானவர் தம்முடைய அஸ்வமேத யாகத்திலே அன்று காலை பண்ண வேண்டியதான பிராத சவண ஹோமம்னு சொல்லக்கூடிய ஹோமத்தினுடைய சமயத்திலே வபா ஹோமம் என்று வபையை அக்னியிலே எம்பெருமானை குறித்து சமர்ப்பணம் பண்ணின பொழுது அந்த வபையிலே வரக்கூடியதான புகையினுடைய வாசனைக்கு மகிழ்ந்து எம்பெருமான் தேவாதிராஜன் உபயநாச்சிமார்களோடவும் புண்ணியகோட்டி விமானத்தோடவும் கூட பிரம்மாவினுடையதான யாக வேதியிலிருந்து ஆவிர்பவித்தான் அப்படின்றது வரைக்கும் பார்த்தோம். யாகங்கள்ல என்னவெல்லாம் அக்னியில வஸ்துக்களை எல்லாம் சமர்ப்பிக்கிறோமோ அதெல்லாம் யாருக்கு போய் சேர்றது அப்படின்னா, எந்த தேவதையினுடைய பெயரை சொல்லி சேர்க்கிறோமோ அந்த தேவதைக்கு போய் சேர்றது. ரெண்டு விதமான காரியங்கள் உண்டு அக்னியை பொறுத்த வரைக்கும். ஒன்னும் ஹோமங்கள் இதெல்லாம் பண்றச்ச ஒரு தேவதையை குறித்து ஒரு ஹவிச சமர்ப்பிக்கிறோம் அப்படின்னா அக்னியானவன் வாங்கிண்டு போய் அந்த தேவதையின் இடத்திலே அதை கொடுப்பான். இந்திராய சுவாகான்னு சொல்லி ஒரு 2 ஸ்பூன் நெய் குத்தினா அந்த நெய்ய அக்னியானவன் இந்திரன் இருக்கிற இடத்துல கொண்டு போய் சேர்க்கிறான் ஒரு க்ஷணத்துல. சுவாமி, இந்திரன் எப்பேற்பட்டவன், பெரிய சக்கரவர்த்தி ஆச்சே, அவனுக்கு இல்லாத செல்வமா, நாம கொடுக்கிற ஒரு ஸ்பூன் நெய்க்கு தான் காத்துட்டு இருக்கானா அப்படின்னா வாஸ்தவம், அதுதான் வாஸ்தவம். அவளுக்கு என்னதான் அப்படின்னு ரத்தனங்களும் ஸ்வர்ணமும் வைரமும் வைடூரியமும் இழைத்து வைத்திருந்தாலும் கோடி கணக்கில் கொட்டி கிடந்தாலும் அவளால ஒன்னும் சாப்பிட முடியாது. போகங்களை மாத்திரம் அனுபவிக்கலாம். அவ வயிற்றுக்கு ஆகாரம் அவளுக்கு வேணும் அப்படின்னா இங்கே நாம பண்ணக்கூடியதான கர்மாக்களிலே அவ பேரை சொல்லி பண்ணக்கூடிய பாகங்கள் தான் அவளுக்கு ஆகாரமா போய் சேர்றதுன்னு பல சாஸ்திரங்கள் சொல்றதுன்னு பலமுறை பார்த்திருக்கோம். சரி, அப்ப கூட அவ்வளவு பெரிய இந்திரனுக்கு ஒரு ஸ்பூன் நெய் போருமா அப்படின்னா, இந்திரனுடைய பெயரை சொல்லி இங்கே கொடுக்கப்படக்கூடிய ஹவிஸ் அந்த ஒரு ஸ்பூன் ஒரு உத்தரணி நெய் இருக்கு. அத அக்னியானவன் என்ன பண்றான் அப்படின்னா, எவ்வளோ நெய் சாட்டா இந்திரனுடைய வயத்துக்கு பூர்த்தியா திருப்தி ஏற்படுமோ, பூரணமா அவனுடைய வயிறு நிறையுமோ அத்தனை தூரம் அதை மாத்தி கொண்டு போய் கொடுக்கறான் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. ஒரு சொம்பு நிறைய நெய் சாட்டாதான் இந்திரனுக்கு பசியாடுறது அப்படின்னா, நாம கொடுக்கிற ஒரு உத்தரணி நெய் இந்திரனுக்கு ஒரு சொம்பு நெய்யா போய் சேர்றது. ஒரு பானையா வேணும்னாலும் பானையா போய் சேர்றது. அது அக்னியினுடைய காரியம். இது ஹோமங்கள்ல. யாகங்கள்ல என்ன நடக்கிறது அப்படின்னா, எந்த தேவதையினுடைய பெயரை சொல்லி யாகத்திலே ஒரு ஹவிச சமர்ப்பிக்கிறோமோ அந்த தேவதை நேர்ல வந்து வாங்கிக்கணும். அதுதான் ஹோமத்துக்கும் யாகத்துக்குமான வித்தியாசம். தேவப்பெருமாளை குறித்து ஏதோ ஒரு வஸ்துவை சமர்ப்பிச்சா தேவப்பெருமாளே வந்து வாங்கிக்கணும். அந்த மாதிரி வரம் தரக்கூடிய மூர்த்தியாக, வரதன் அப்படின்னாலே என்ன அர்த்தம்? வரம் ததாதி இதி வரதா, வேண்டும் வரமெல்லாம் கொடுப்பவன் எவனோ, கருத வரம் தரும் தெய்வ பெருமாள் எவனோ அவனே வரதன் அப்படின்னு தான் அந்த பேருக்கே அர்த்தம். என்னுடைய பல நாள் கோரிக்கை எம்பெருமான நேர சேவிக்கணும், அர்ச்சாவதாரமா சேவிக்கணும் அப்படின்றது, அந்த வரத்தை எனக்கு தரப்போகிற வரதனை குறித்து இந்த ஹவிசை நான் சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு பிரம்மாவானவர் எம்பெருமானுக்கு மிகவும் திருவுள்ளம் உகக்கும்படியான வபையை ஹோமம் செய்தார். இந்த வபைன்னு சொல்லக்கூடியது என்னன்னு உபன்யாசத்துல பார்த்திருக்கோம். அந்த வஸ்துவை எம்பெருமானுடைய பெயரை சொல்லி அக்னியிலே சுவாகா இதம் நமமா, இது என்னுடையதல்ல அந்த தேவப்பெருமாளுடையதே என்று சொல்லி பரிபூர்ணமான சரணாகதி ரூபமாக சமர்ப்பிக்கிற போது அந்த வபையானது அக்னியிலே அப்படி உருகிறது. அந்த சமயத்துல ஒரு வாசனை வருது. நெய்ய உருக்கினா ஒரு வாசனை வருது, ஒரு வஸ்துவையும் தலிக பண்றச்ச உருக்கிறச்ச ஒரு வாசனை வருது. அந்த மாதிரி வபைய அக்னியில கொண்டு சேர்த்த போது அந்த வப உருகினத்திலிருந்து ஒரு வாசனை,
வாசனைக்கு பரிமளம்னு பெயர். வபா பரிமளம் அப்படின்னு பெயர். வபையிலிருந்து வரக்கூடியதான வாசனை. வபையை நெய்யிலே சேர்த்து அக்னியிலே சமர்ப்பித்த போது அதிலிருந்து வரக்கூடியதான பரிமளம். அது எதை ஏற்படுத்தியது அப்படின்னா, எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனுடைய முகத்திலே ஒரு உல்லாசத்தை ஏற்படுத்தியதாம். உல்லாசம் அப்படின்னா என்ன? அளவு கடந்த சந்தோஷம். ஒரு குழந்தை ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்குது. அம்மாவானவா அந்த குழந்தைய ஆத்துல தனியா விட்டுட்டு எங்கேயோ கடைக்கு போயிருக்கா. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த அம்மா வர வரைக்கும் அந்த குழந்தை அப்படி திக்குமுக்காடி போறது, அம்மாவை காணலன்னு. குழந்தை தூங்கிட்டு இருந்தது, அம்மா போயிட்டா. குழந்தை எழுந்துக்கிறதுக்குள்ள வந்துடலான்னு பார்த்தா திடீர்னு குழந்தை உடனே கண்ணை மூச்சுடுத்து, யாரும் இல்லாம தவிச்சு போயிடுத்து. இப்ப அம்மாவானவள் வந்து கதவை திறந்து அந்த குழந்தைய ஆசையா கூட்ட உடனே அது முகத்துல வரது பாருங்க ஒரு சந்தோஷம். அதுக்கு உல்லாசம்னு பெயர். அளவு கடந்த சந்தோஷம். அப்படி எம்பெருமான் எந்த விஷயத்துக்காகவும் சர்வசாதாரணமா கஷ்டப்படுறவனும் இல்லை, சந்தோஷப்படுறவனும் இல்லை. அவனுக்கு எப்போதும் பிரம்மானந்தம்னு சொல்லக்கூடிய வசந்த ஆனந்தம் தான். நம்மள மாதிரி அல்ப சந்தோஷம், அல்ப விஷயத்துக்கெல்லாம் துக்கப்படுறது, அசல் கேவலம் துக்கம் என்பதே எம்பெருமானுக்கு கிடையாது. அந்த எம்பெருமான் முகத்திலும் ஒரு உல்லாசம், அளவு கடந்த ஒரு ஆனந்தம் வருது. அப்படின்னா என்னென்னலாம் பண்ணினா வரும் அப்படின்னா, கைங்கரியம் அப்படின்னு சொல்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, பகவன் முகோல்லாசமாக பண்ணுவது கைங்கரியம், ஈஸ்வர முகோல்லாசார்த்தமாக பண்ணுவது கைங்கரியம். எந்த காரியத்தை நாம பண்ணினா பெருமாளுடைய முகத்திலே அளவு கடந்த சந்தோஷம் ஏற்படுமோ அதுக்கு கைங்கரியம்னு பெயர். என்னென்னவெல்லாம் பண்ணினா அவன் முகத்துல சந்தோஷம் வரும்? அவனுடைய அடியார்களுக்கு கைங்கரியம் பண்ணினா, அவனுடைய பெருமையை பாடுவதான வேத பாராயணம், திவ்ய பிரபந்தம், தேசிக பிரபந்தம், ஸ்தோத்திர பாடங்கள் முதலானவற்றை எல்லாம் கீர்த்தனை பண்ணினா, சாஸ்திரம் சொன்ன விதத்திலே அவனை ஆராதனை பண்ணினா, வேதம் சொன்ன விதத்திலே அவனை யாகத்தாலே ஆராதித்தால், இப்படி எம்பெருமான் தனக்கு எதெல்லாம் இஷ்டம் அப்படின்னு அவனுடைய கட்டளைகளான ஸ்ருதின்னு சொல்லக்கூடிய வேதங்கள்லையும் ஸ்மிருதின்னு சொல்லக்கூடிய தர்மசாஸ்திரங்கள்லையும் சொல்லி இருக்கானோ அதையெல்லாம் தகுந்த குருமார்கள் ஆச்சாரியர்கள் மூலமாக தெரிந்து கொண்டு அதுல நமக்கு எது சக்தியோ எது நம்மளால பண்ண முடியுமோ அதை பண்ணா எம்பெருமானுடைய முகத்திலே நம்மாலும் உல்லாசத்தை வரவழைக்க முடியும். எப்படியான எம்பெருமான் எப்போதும் சிரிச்சுருக்கானே, லோகத்துல யாரோ எங்கேயோ ஒரு மூலையில ஏதோ எம்பெருமான் மனசுக்கு பிடிச்ச ஒரு காரியத்தை பண்ணிட்டு இருக்கா, அதனால சந்தோஷப்படக்கூடிய பெருமாள் எப்பவும் சிரிச்சுட்டு இருக்கான். இதுல விஷயம் என்னன்னா, நாம அந்த முக உல்லாசத்துக்கு காரணமாக இருக்க வேண்டும் அப்படின்னு நாமளும் நினைக்கணும். என்ன பண்ணினா பெருமாள் முகத்துல நம்மாலையும் சந்தோஷம் வரும். பெருமாள் தான் எப்பவும் சிரிச்சுட்டு இருக்காரு, அது சரி என்னால பெருமாள் சிரிக்கணுமோ இல்லையோ? நான் பெருமாளுடைய திருச்செவி அவனுடைய காது குளிரும்படியா ஒரு 4 பாசுரத்தை பக்தியோடு கூட சேவிக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச வேதபாகத்தை எம்பெருமான் முன்னாடி உருகி சேவிக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச ஸ்தோத்திரத்தை பெருமாள் முன்னாடி சேவிக்கிறேன். அவனுடைய பெருமையை அவனுடைய குழந்தையான நான் சொல்வதை கேட்டவன் சந்தோஷப்படுவானே, அப்போது அவன் முகத்திலே ஒரு பூரிப்பு, ஒரு உல்லாசம் வருமே, அதுதான் எனக்கு பலன். அப்படின்னு தான் நாம எல்லாம் இருக்கணும், அப்படின்னு தான் நாம எல்லாம் கைங்கரியம் பண்ணணும். இங்கே எம்பெருமானுடைய முகத்திலே உல்லாசம் வரும்படியா பிரம்மா என்ன பண்ணினான்? எம்பெருமானுக்கு மிகவும் பிடித்ததாக சொல்லப்பட்ட வபையை அவனை குறித்து அவனுக்காக யாக குண்டத்திலே அக்னியிலே அர்ப்பணம் பண்ணினான். அதனால வந்துட்டு பாருங்க, பெருமாளுடைய திருமுக மண்டலத்துல ஒரு உல்லாசம், ஒரு சந்தோஷம், ஒரு பூரிப்பு. பெருமாளுடைய முகம் அப்படி ஆனந்த தாண்டவம் ஆடுறது. அந்த வபா ஹோமத்தினாலே தன் முகத்திலே ஏற்பட்டதான உல்லாசம், ஆனந்தம் இருக்கிறதே, எல்லையில்லாத ஆனந்தம், அது அவனுடைய அதர பல்லவம்னு சொல்லக்கூடிய உதடுகளிலே தெரியும்படியா மந்தஸ்மிதம், புன்முறுவலோடு புன்னகையோடு கூட எம்பெருமான் அந்த யாக குண்டத்திலே இருந்து ஆவிர்பவித்தான் அப்படின்னு பார்த்தோம். இதை ஒரு ஸ்லோகம் ஆச்சரியமா வர்ணிக்கிறது. வபா பரிமலோல்லாச வாசிதாதர பல்லவம் முகம் வரதராஜஸ்ய மந்தஸ்மிதமுபாஸ்மஹே. வபா ஹோமத்திலிருந்து வந்த பரிமளம், அந்த பரிமளத்தை முகர்ந்து பெருமாள் அப்படி உல்லாசமான நிலைக்கு போயிட்டான். அந்த உல்லாசத்தை தெரியப்படுத்துகிறதாகிற புன்முறுவல் எம்பெருமானுடைய உதடுகளில், எம்பெருமானுடைய இதழ்களில் தெரிகிறது. அப்படி ஆச்சரியமா லேசா சிரித்த அந்த லிப்ஸோடு கூட பெருமாள் வரதராஜன், வரம் தரும் தெய்வங்களுக்கெல்லாம் ராஜாவாக இருக்கக்கூடியவன், தேவர்களுக்கெல்லாம் ராஜாவாக இருக்கக்கூடியவன், அயர்வரும் அமரர்கள் அதிபதி என்று ஆழ்வாராலே வர்ணிக்கப்பட்டவன், அந்த அக்னியிலிருந்து ஆவிர்பவித்தான். நான் பண்ணின யாகத்தை பெருமாள் ஏத்துண்டாரா இல்லையா அப்படின்னு நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? நான் பண்ணின ஒரு காரியம் பெருமாளுடைய மனசை தொட்டுதுன்னா அது அவர் முகத்தினுடைய இருக்கிற ரியாக்ஷன்ல காட்டி கொடுத்துடும்.
எம்பெருமானுடைய முகத்திலே இப்ப ஆச்சரியமான ஒரு உல்லாசம் தெரிகிறது. அப்ப என்ன அர்த்தம்? நான் பண்ணினதை ஏத்துண்டு அதனால சந்தோஷப்பட்டு அந்த சந்தோஷத்தை முகத்துல காட்டிண்டு தான் பெருமாள் இந்த யாகத்திலேருந்து ஆவிர்வவிக்கிறார். அதனால நாம் பண்ண காரியம் எம்பெருமானுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி விட்டது. வெறும சங்கல்பம் பண்ணிக்கிறச்செல்லாம் பகவத் பிரீத்தியர்த்தம்னு சொல்றோம். அது நிஜமாவே பகவானுக்கு பிரீத்தி ஏற்பட வேண்டுமானால் அவனை எப்படி பிரீத்தி பண்ணினால் அவன் உகப்பான் என்று சாஸ்திரம் சொல்லி இருக்கிறதோ அப்படி பண்ண வேண்டும். இங்க அக்னியில இருந்து ஆவிர்வவித்த பெருமான் முகத்திலே உல்லாசத்தோடு கூட சிரித்த முகத்தோட வந்திருக்கிறான். அப்ப என்ன அர்த்தம்? பண்ணின காரியம் எம்பெருமானுக்கு புடிச்சுடுத்தோ, அவன் மனசை தொட்டுடுத்தோ, அந்த சந்தோஷத்தை தெரிவித்துக் கொண்டு எம்பெருமான் ஆச்சரியமா வரான்றது அர்த்தம். அப்படி என்னுடைய காரியம் எம்பெருமானாலே ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு அதை அங்கீகரிக்கும்படியா வந்தானே பெருமாள். பிரம்மா, நீ பண்ண யாகம் என்னுடைய மனசை தொட்டுடுத்தடா கண்ணா, உனக்காக நான் சந்தோஷமா சிரிச்ச முகத்தோட வந்திருக்கேன் பார் அப்படின்னு பெருமாள் வந்தானே. அவனுடைய உகப்பை காட்டக்கூடிய அந்த அளவுகோல், ஒரு ஸ்கேல் இருக்கு, எம்பெருமானுடைய ஹாப்பினஸ் மெஷர் பண்ணக்கூடிய ஸ்கேல், அதுதான் அவன் திருமுக மண்டலத்திலே இருக்கக்கூடியதான அந்த உல்லாசம், அந்த மந்தஸ்மிதம், புன்முறுவல், லேசான புன்னகை. அதை நான் உபாசிக்கிறேன். நான் பிரம்மா எம்பெருமானை சேவிக்க வேண்டாம், எம்பெருமானுடைய திருவடிகளை தியானிக்க வேண்டாம், அடியவர்கள் பண்ணக்கூடிய சின்ன சின்ன காரியங்களிலே சந்தோஷப்படுகிறானே எம்பெருமான், அவன் முகத்திலே ஏற்படுகிறது ஆனந்தம், புன்னகை, அந்த உல்லாசத்தை, அந்த புன்னகையை நான் உபாசனம் பண்ணுகிறேன் அப்படின்னா. ஆக எந்த ஒரு காரியம் பண்ணினா எம்பெருமானுடைய திருமுக மண்டலத்திலே அந்த உல்லாசமானது ஏற்படுகிறதோ அந்த காரியத்தை நாம் எல்லாம் விரும்பி பண்ணணும் அப்படின்னு பிரம்மான்னு சொல்லக்கூடிய அடியவன் மூலமா பெருமாள் நமக்கு இங்கே பாடமா சொல்றார். ஒரு ஆச்சரியமான ஸ்லோகம் உண்டு வரதன் விஷயமா. வரதேதி சதா ஸ்நானம், வரதேதி சதா ஜபஹ, வரதேதி சதா தியானம், சதா வரத கீர்த்தனம் அப்படின்னு பெரியவா பரமேகாந்திகள்லாம் அனுசந்திக்கிற ஒரு ஸ்லோகம். ஸ்நானம் பண்றச்சையும் வரதனை நினைச்சுட்டுதான் ஸ்நானம் பண்ணுவாளாம். ஜபம் பண்றச்சையும் வரதனை குறித்து அவனுக்கு போய் சேர்ற மாதிரி தான் ஜபம் பண்ணுவாளாம். தியானம் பண்றச்சையும் வரதனை தான் தியானம் பண்ணுவாளாம். பெருமாளா இருந்தா கூட வேற பெருமாள் வேண்டாமா, வரதன் தான் ஊனமா அவளுக்கு. எப்போதும் வரதனுடைய பெருமையை சொல்லும்படியான ஸ்லோகங்களை, பாசுரங்களை, அவனுடைய பெருமைகளையே பேசிக் கொண்டிருப்பார்களாம். எம்பெருமானை, அவனுடைய புகழை பாட வேண்டும் என்பது பக்தர்களான நமக்கு ஸ்வரூபம். ஆனால் எந்த எம்பெருமான் அப்படின்னா வாயை திறந்தாலே வரதன் தான் சொல்லும்படியா வரத கீர்த்தனம் பண்ணக்கூடியவர்களாக இருந்தார்கள் பரமேகாந்திகள். சமீபத்திலே இந்த போன நூற்றாண்டில கொத்திமங்கலம் வீரராகவாச்சாரிய சுவாமி அப்படின்னு ஒரு பெரிய மகாத்மா எழுந்தருள் இருந்தார். கொத்திமங்கலம்னு சொல்லக்கூடியது திருக்கடல் மல்லைன்னு சொல்லக்கூடிய மகாபலிபுரம் திவ்யதேசத்திற்கு அருகே இருக்கக்கூடியதான ஒரு ஆச்சரியமான அக்ரஹாரம். அங்கிருந்து ஆச்சாரிய புருஷாலாம் ஸ்ரீமுஷ்ணம் நல்லான் சக்கரவர்த்தி வம்சத்தை சேர்ந்தவா, ஸ்ரீமுஷ்ணத்திலேருந்து வந்தவா. அந்த மகான்கள்லாம் சக்கரவர்த்தி சுவாமிகள் அப்படின்னு ஸ்ரீவத்ச கோத்திரத்து ஆச்சாரிய புருஷா. அவ எப்போதும் வேதம் சொல்லிக் கொண்டு எம்பெருமானை ஆராதனை பண்ணுவதையே தொழிலாக வைத்துக் கொண்டு எங்கேயும் வெளியில போகாம பணத்துக்காக எதையும் பண்ணாம பெருமாள் 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 பெருமாள்னு பெரிய யோகிகளாட்டமா எழுந்தருளி இருந்த வம்சம். அதுல பெரிய மகான்கள்னு பேர் சொல்லும்படியா நிறைய மகான்கள் அவதாரம் பண்ணினான். அதுல ஒருத்தர் கொத்திமங்கலம் வீரராகவாரிய மகாதேசிகன், சீமாச்சார சுவாமின்னு சொல்லுவா அவரை. அப்படின்னு கூப்பிடுறது சீமாச்சு அப்படின்னு ஆத்துல சின்ன வயசுல கூட்டு பழக்கம். அது வயசான உடனே சீமாச்சார சுவாமி அப்படின்னு சுவாமியினுடைய விவகாரம். அது அப்படி சொன்னா ஃபேமஸா தெரியும் சுவாமிய. அந்த சுவாமி எப்போதும் வரதன் 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 வரதனே தான் தியானிச்சுட்டு இருப்பாராம். அவர் வரதனிடத்துல அப்படி ஒரு பிரீத்தியாம் சுவாமிக்கு. பல நாள் வரதனுடைய உற்சவத்திலே வரதன் பழைய சீவரத்துக்கு மலைக்கு எழுந்தருளக்கூடிய கணு பரிவேட்டை உற்சவம், இந்த சமயத்துல எல்லாம் சொந்த திரவியத்தினால பாகவதோத்தமர்களுக்கு ததியாராதனை பல காலம் பண்ணிட்டு வந்த குடும்பம் வாழலாம். அந்த சுவாமி அவதாரம் பண்ணினது திருவள்ளூர் வைத்திய வீரராகவனுடைய அனுகிரகத்தினாலே. அதனாலதான் வீரராகவாச்சாரியர்னு திருநாமம் அவருக்கு. அந்த சுவாமி எந்த அனுஷ்டானம் பண்ணாலும் வரதனை நினைச்சுட்டே தான் பண்ணுவாராம். அந்த சுவாமியினுடைய சரித்திரத்தை எழுதிரச்ச ஒரு சுவாமி ஆச்சரியமா எழுதினார். இந்த சுவாமி சந்தியாவந்தனம் பண்றச்ச அர்க்கியம் கொடுக்கிறாரோன்னு, அவர் வரதனை நினைச்சுட்டு அர்க்கியம் கொடுக்கறச்ச வரதன் வந்து கையை நீட்டி அந்த அர்க்கிய ஜலத்தை வாங்கி பண்ணான். அத்தனை தூரம் பாவத்தோடு கூட ஒரு நாளைக்கு 3 வேளை பண்ண வேண்டிய சாதாரண விஷயம் தானே சந்தியாவந்தனம்னு சொல்லக்கூடியது. அது என்ன ஊரை கூட்டி பண்ற அளவுக்கு பெரிய யாகமா?
சந்தியாவந்தனம் பண்ணா என்ன பலன் கிடைக்கும்? சந்தியாவந்தனம் பண்றதுனால ஒரு பலனும் கிடையாது. ஆனா சந்தியாவந்தனம் பண்ணாம விட்டா மகா பாவம் சேர்றதுன்னு சொல்றோம். சந்தியாவந்தனம் மட்டுமல்ல, ஆக்ஞா கைங்கரியங்கள் இதை பண்ணியே ஆகணும்னு எம்பெருமான் கட்டளையா நியமனமா ஸ்ட்ரிக்டா சொன்னது எல்லாமே பண்ணணும். பண்ணா ஒரு பலனும் இல்லை, பண்ணலன்னா மகா பாபம் வரும். அனுக்ஞா கைங்கரியங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது பண்ணா புண்ணியம் வரும், பண்ணலன்னா பாவம் கிடையாது. அதை விட இது மோசமோ இல்லையோ? ஆக சந்தியாவந்தனம் முதலான விஷயங்களை எல்லாம் பண்ணியே ஆகணும்னு சொன்னா பண்ணிதான் ஆகணும். அதுல இருந்து தப்பிக்க முடியாது. தப்பித்தால் பாவம் சம்பவிக்கிறது. அப்படி சாதாரணமா நித்தியம் தீர்த்தம் ஆடுறது, நித்தியம் நெத்திக்கிட்டுக்கிறது, நித்தியம் சாப்பிடுறது மாதிரியான ஒரு அனுஷ்டானம் தான் சந்தியாவந்தனம்னு சொல்லக்கூடியது. அந்த சந்தியாவந்தனம் பண்ணும் போது கூட எம்பெருமானை தியானித்து கொண்டு இவர் கொடுக்கக்கூடிய அர்க்கிய ஜலத்தை பெருமாளே கையை ஏந்தி வந்து வாங்கிக்கும்படியான ஒரு பாவத்திலே அத்தனை தூரம் பெருமாளோடு கூட லயித்து போய் பண்ணுவார் அந்த சுவாமி. அப்படிதான் இருக்க வேணும் நம்முடைய கைங்கரியம். இது எங்க நடந்தது? பிரம்மாவின் விஷயத்திலே நடந்தது. அது எப்படி சுவாமி? ஒரு சுவாமி சொம்புல கொஞ்சம் ஜலம் குத்தி 2 மந்திரம் சொல்லி சந்தியாவந்தனம்னு சொன்னா அந்த தீர்த்தத்தை வரதன் கையேந்தி வாங்கிப்பனா? இதெல்லாம் நம்பும்படியா இருக்கா அப்படின்னா, மோட்சத்திலே ஆசை ஏற்படவே இல்லை இன்னும் பிரம்மாவுக்கு. பெருமாளை சேவிக்கணும்ன்றது ஆசை, அவ்வளவுதான். இப்போதான் அகங்காரமே போயிருக்கு. இன்னும் பிரம்மா பண்ண வேண்டிய காரியங்கள், பிரம்மா அனுபவிக்க வேண்டியது, அவன் பண்ண வேண்டிய கடமைகள்லாம் நிறைய உண்டு. இப்போதான் பிரம்மாவுக்கு பாதி ஆயுஸ் முடிஞ்சிருக்கு, இன்னும் பாதி ஆயுஸ் போகணும். அப்ப ஏற்பட்ட சாதாரணமான ஒரு பிரம்மா பெருமாளை வெறும சேவிக்கணும் அப்படின்னு நினைச்சதுக்கே பெருமாள் சிரிச்சுண்டே வந்து பிரம்மாவினுடைய ஹவிஸ வாங்கிண்டானே. அந்த எம்பெருமான் தான் பரம புருஷார்த்தம்னு தெரிந்து கொண்டு, மோட்சம்தான் நமக்கெல்லாம் பெரிய பலம்னு தெரிந்து கொண்டு, அந்த மோட்சத்திற்காக எம்பெருமானை சரணாகதி பண்ணி இன்றோ நாளையோ என்று நகை செய்கின்றானே அப்படின்னு என்னைக்கு பெருமாள் கூட்டாலும் என்னைக்கு பெருமாள் அழிச்சுண்டாலும் போறதுக்கு சித்தமா இருக்கேன் அப்படின்னு சொல்லும்படியா ஒரு ஆழ்வாரை போலே, ஒரு சுவாமி தேசிகனை போலே எழுந்தருளியிருந்த இந்த ஆச்சாரியர், அவர் ஆராதன ரூபமாக, பகவத் ஆராதன ரூபமாக, பகவத் கைங்கரிய ரூபமாக பண்ணக்கூடிய அனுஷ்டானம், அதை பெருமாள் வந்து வாங்கிக்காம இருப்பானோ? அதனால எது முக்கியம் இங்கன்னா நம்மளுடைய பாவம் முக்கியம். எத்தனை தூரம் அகங்கார மமகாரங்களை விட்டுட்டோ அந்த எம்பெருமான் அவனுடைய திருப்திக்காக என்னை ஒரு கருவியாக கொண்டு இந்த காரியத்தை நடத்திக்கிறான் அப்படின்ற சாத்விக தியாகத்தோட கூட பண்றோமோ, அந்த பாவம் தான் நமக்கு பலன் கொடுக்கும். வேண்டும் வரங்கள் எல்லாம் எவ்வளவு சீக்கிரம் கிடைக்கிறது? உன்னுடைய பக்திக்கு ஏற்ப, உன்னுடைய பாவத்திற்கு ஏற்ப அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்றது. ஆகையினாலே நாம பண்ணக்கூடிய பாவம் தான் முக்கியம். என்ன பண்றோம், எத்தனை நாழி பண்றோம், எத்தனை தூரம் பண்றோம், அதெல்லாம் முக்கியம் இல்லை. எப்படியோ பிரம்மாவானவன் அகங்காரத்தை எல்லாம் விட்டுட்டு ஒருமித்த மனசோட பெருமாள் போட்ட பிச்சையாதான் நாம இந்த யாகத்தை பண்ணிட்டு இருக்கோன்ற சரணாகதி பாவத்தோட பண்ணினான். பெருமாளுக்கு அத்தனை சந்தோஷம். அந்த வப்ப ஹோம வாசனை வேற பெருமாள் மூக்கு அப்படியே தொலைச்சுது. ஆச்சரியமா அவருக்கு பிடிச்ச வாசனையானபடினாலே பெருமாள் ஆச்சரியமா ஆவிர்பவித்தார். பிரம்மா சமர்ப்பித்த அந்த வபா ஹோம ஹவிஸை தன்னுடைய வலது கையை நீட்டி எம்பெருமானே வந்து வாங்கி கொண்டான் என்று சொல்லும்படியாக ஆச்சரியமா பிரம்மாவினுடைய யாக குண்டத்திலிருந்து எம்பெருமான் அப்படி 1000 கோடி சூரியர்களும் வெட்கி தலை குனியும்படியான பிரகாசத்தோட கூட பேரொளியோட கூட ஆவிர்பவித்தான் பெருமாள். முக்கூர் சுவாமி சாதிச்சாகும், கோவலனாய் வெண்ணை உண்டவாயன் என் உள்ளம் கவர்ந்தானை அப்படின்னு பெரிய பெருமாளை திருப்பானாழ்வார் மங்களாசாசனம் பண்ணபடியினாலே வெண்ணை உண்ட வாயன் அவன் படுத்துட்டு இருக்கிற பெரிய பெருமாள் வெண்ணை உண்ட வாயன். சுவாமி நாமெல்லாம் கூட தான் வெண்ணெய் சாப்பிடுறோம், அப்ப நமக்கும் வெண்ணெய் உண்ட வாயன்னு பேரானா இங்க விசேஷமா என்ன அர்த்தம் அப்படின்னா, கண்ணன் வெண்ணெயை மாத்திரம் சாப்பிடல, பால் தயிர் வெண்ணெய் பழங்கள் பக்ஷணங்கள் சாதம் நிறைய சாட்டான். வெண்ணெய் உண்ட வாயன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, எதை சாப்பிட்டாலும் வாயை கொப்பளிக்கிறோம், ஆசமனம் பண்றோம். ஆனா நமக்கு ரொம்ப பிடிச்ச வஸ்து, குறிப்பா சின்ன வயசுல நமக்கு ரொம்ப ஆசையா நாம விரும்பி சாப்பிடக்கூடிய வஸ்துவாக இருந்தா வாயில போட்டு நாம யாரானும் தீர்த்தம் சாப்பிட்டுருக்கோமா? நன்னா யோசிச்சு பாருங்க. நமக்கு பிடிச்ச ஏதோ ஒரு வஸ்து, அந்த டேஸ்ட் நாக்க விட்டு போயிடக்கூடாது அப்படின்னு அது தானா போற வரைக்கும் தீர்த்தம் சாப்பிடாமையே இருப்போம் குழந்தையில சின்ன வயசுல. அந்த மாதிரி எம்பெருமானுக்கு வெண்ணெய் இடத்துல இருக்கக்கூடியதான ஒரு தீராத காதல், ஒரு ஆசை. அதனால வெண்ணெய் சாப்பிட்டான்னா தீர்த்தம் சாப்பிடுறது இல்ல, வாயை கூட கொப்பளிக்கிறது இல்ல பெருமாள். எப்பவும் எம்பெருமானுடைய வாயில இருந்து வெண்ணெய் வாசனை வந்துட்டே இருக்கு அப்படின்றார். இந்த பால் சாப்பிடக்கூடிய பச்சிலம் குழந்தைகள்லாம் இருக்கு, தாய்ப்பாலோ இல்ல பசும்பால் கொடுக்கறோமோ ஏதோ ஒண்ணு, எப்பவும் பால் சாப்பிட்டு இருக்கிற குழந்தை, பாலை மட்டுமே சாப்பிட்டு வாழற குழந்தை இருக்கு, சின்ன குழந்தை. அந்த குழந்தைகளுக்கெல்லாம் பால் புகட்டிட்டு அதுக்கப்புறம் வாயை கொப்பளிச்சு ஆச்சமனம் பண்ணி வைக்கிறாளான்னு யாரானோ? குழந்தை சாப்பிடுறது அப்படியே இருக்கு, அவ்வளவுதான். அதனால அந்த மாதிரி குழந்தைகள் எல்லாம் பால் மனம் மாறாத குழந்தைகள் அப்படின்னு எடுத்துக்கிறச்ச அந்த குழந்தை வாயை திறந்துதானா அப்படியே பால் வாட அடிக்கும்.
கிட்டக்க போக முடியாத அளவுக்கு ஒரு மாதிரி வரும் அந்த வாசனை. அது பால் சாட்டு 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 அந்த பால்னால வந்த வாசனை. அந்த மாதிரி எம்பெருமான் ஆசாசியா வெண்ணெயை சாட்டான்னா வாயை கொப்பளிக்கிறதே இல்ல, ஆச்சமனம் பண்றதே இல்ல, வாயில எங்க பாரு வெண்ணெய் ஒட்டின்னு இருக்கு, எப்பவும் வாயை திறந்தா வெண்ணெய் வாசனை தான் வர்றது எம்பெருமானுக்கு. அப்பேற்பட்ட வெண்ணெய் உண்டவாயனாக, எப்போதும் வாயிலே வெண்ணெயை வைத்துக் கொண்டிருப்பவனாக, வெண்ணெயை சுவைத்துக் கொண்டிருப்பவனாக பெரிய பெருமாள் சயனித்துக் கொண்டிருக்கிறான். அதனால முக்கூர் லட்சுமி நரசிம்மாச்சாரிய சுவாமி சாதிப்பர், பக்தியோடு கூட பெரிய பெருமாளை போய் சேவிக்கிறச்ச அவனுடைய கர்ப்ப கிரகத்திலே இன்றும் வெண்ணெய் வாசனை வீசுகிறது அப்படின்னு சாதிப்பர். அது மகான்களுக்கு, பக்தியிலே எம்பெருமானோடு தங்களை இணைத்துக் கொண்ட மகாத்மாக்களுக்கு அந்த அனுபவம் கிடைக்கும் போல. நம்மளை போல சாதாரணமா இருக்கிறவர்களுக்கெல்லாம் கிடைக்கிறதுக்கு எத்தனை நாள் ஆகுமோ, அந்த எம்பெருமானுடைய சங்கல்பம் தான் காரணம் அதுக்கு. அப்படி போனா அங்க வெண்ணெய் வாசனை வருது. காஞ்சிபுரத்திலே தேவ பெருமாளுடைய கர்ப்ப கிரகத்துக்கு போனா வபாஹோம வாசனை வருது அப்படின்னு எழுதினார். யார் வேணாலும் சுவாமியினுடைய குறை ஒன்றுமில்லை புஸ்தகத்தை எடுத்து சேவிச்சு பாருங்க, சுவாமி சாட்சியது அப்படியே இருக்கும். அதுல தேவ பெருமாளுடைய கர்ப்ப கிரகத்திலே பிரம்மா பண்ணின வபாஹோம வாசனை வீசுறது அப்படின்னார். அந்த வாசனையில இருந்துதான் பெருமாள் சந்தோஷப்பட்டு வந்தானோ இல்லையோ, அதனால இன்னைக்கும் அந்த வாசனை அங்க வீசுறது. அப்படி யாகம் முடிந்து பல்லாயிரக்கணக்கான வருஷங்களானாலும் அந்த வாசனையை அனுபவித்துக் கொண்டு அந்த புன்னகை மாறாமல் இருக்கிறான் எம்பெருமான். நன்னா யோசிச்சு பாருங்களேன். எங்கேயோ வெளியில போயிட்டு ஆத்துக்கு வரோம், நமக்கு பிடிச்ச ஒரு தலிகை நடந்துட்டு இருக்கு, அந்த வாசனை கமகமகமா நாம எல்லாம் பரவுறது, ரொம்ப சந்தோஷத்தோடு கூட வரும். அந்த வாசனை வந்துட்டு இருக்கிற வரைக்கும் முகத்துல அந்த சந்தோஷம் இருக்கும். அதை இலையில போடுறா, தட்டுல போடுறா, சாப்பிடுற வரைக்கும் சந்தோஷம் இருக்கும். அதுக்கப்புறம் 1 மணி 2 மணி ஆச்சா அந்த வாசனை எல்லாம் ஆத்த விட்டு போயிடுதா, அதை நினைச்சுட்டே பூரிச்சுட்டு இருப்போமா? இல்ல, முக பாவம் மாறிடும். அந்த சமயத்துக்கு மனசுல என்ன ஓடுறதோ அதுக்கேற்ற மாதிரியான பாவம் மாறிடுறது. ஆனா பிரம்மாவினுடைய வபாஹோம வாசனையை முகந்துண்டு, அதனால முகத்துல உல்லாசத்தை காட்டிண்டு புன்முறுவல் பூத்த உதடோடு பெருமாள் ஆவிர்பவித்தானே அன்னைக்கு, அதே புன்னகை மாறாமல் அதே மந்தஸ்மிதமான முகத்தோடு கூட தானே இன்னைக்கும் தேவ பெருமாள் சேவை சாதிக்கிறான் கர்ப்ப கிரகத்துல காஞ்சிபுரத்துல. அப்ப என்ன அர்த்தம்? முக்கூர் சுவாமி சாதித்தது போல இன்னும் பிரம்மாவினுடைய வபாஹோம வாசனையை முகந்து கொண்டு எம்பெருமான் அங்கே எழுந்தருளி இருக்கிறான் அப்படின்றதுதான் அர்த்தம். அது பிரம்மாவினுடைய பக்தியால் ஏற்பட்டதான ஒரு விளைவு. எம்பெருமான் இன்னும் சிரித்துக் கொண்டிருக்கிறான் அப்படின்றது அதுக்கு உதாரணம், அதுக்கு ஆதாரம். அப்படி ஆச்சரியமா காஞ்சியிலே கர்ப்ப கிரகத்திலே வபாஹோம வாசனை வீசுகிறது அப்படின்னு சுவாமி சாதிப்பர். இப்போ ஆச்சரியமா அக்னியில இருந்து பெருமாள் வந்துட்டார். முதல்ல எத்தனையோ முயற்சி பண்ணினேன், நான் இருந்த சத்தியலோகத்துல என்னுடைய ஆசனமான தாமரையில உட்கார்ந்துண்டு எத்தனையோ முயற்சி பண்ணேன். நானே என்னுடைய முயற்சியால பெருமாளை சேவிச்சுடலான்னு எத்தனையோ தலைகீழ பிரயத்தனம் எல்லாம் பண்ணினேன். ஒன்னுத்துக்கும் பெருமாள் வரல. அந்த வலி என்ன போட்டு தேச்சுது. பெருமாள் வரலையே, பெருமாள் வரலையே, பிரம்மாவுக்கே பெருமாள் வரலையே, 4 வேதம் சொல்றவனுக்கே பெருமாள் வரலையே, சொந்த பிள்ளைக்கே அப்பா வரலையே, முதல்ல படைச்ச என்னக்கே என் தெய்வம் வரலையே, இப்படி எத்தனையோ கஷ்டங்கள் என் மனதை துளைத்தன. ஆனா அசரீரி சொல்லிட்டு, நீ அகங்காரத்தோடு கூட பண்ணின, நானே பண்ணிடுவேன், நானே பார்த்துடுவேன்னு பண்ணினேன், அதனால உன்னால பண்ண முடியாம போயிடுத்து அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் என்னுடைய புத்திக்கு உரைத்தது. அகங்காரத்தை விட்டுட்டு மனது ஒருமித்து எம்பெருமானுடைய பிச்சையா, அவனுடைய கைங்கரியமா, அவனுடைய கருவியா நான் இதை பண்றேன்ற சாத்விக தியாகத்தோட கூட பண்ணினேன். அதனுடைய பலனா நிச்சயம் எம்பெருமான் வருவான் அப்படின்ற மகா விசுவாசம் இருந்தது எனக்கு. அது ரொம்ப முக்கியம். எல்லாம் சொல்றா பண்றோம், என்ன பண்ணுமோ என்ன நடக்குமோ தெரியலையே அப்படின்னு ஒரு அலட்சிய பாவத்தோடு கூட பண்ணக்கூடாது. இதுக்கும் முக்கூர் சுவாமி ஒரு உதாரணம் சாதிப்பார். விஜயவாடால மழை வரத்துக்காக ரொம்ப நாள் மழை இல்லைன்னு ஒரு ஹோமம் பண்ணலாம் அப்படின்னு பண்ணலாம். ஊர் ஜனங்களுடைய நன்மைக்காக மழை வேண்டி பண்ணக்கூடிய ஹோமம், ஊர்ல இருக்கிறவாள்லாம் வந்து சேவிங்கோ அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணினாலாம். அப்ப ஒரு தாத்தா பேத்தி அழிச்சுண்டு ஹோமத்துக்கு போறார். வாடா குழந்தை நாழியாருதுன்னு வாசல் நின்று கூப்பிடுறாரு. இரு தாத்தா இதோ வந்துடுறேன்னு குழந்தை எதையோ தேடின்னு இருக்கு ஆத்துல. என்னத்தை தேடுறதுன்னு தாத்தா ரொம்ப நேரமா கூட்டு வரலையே, என்னத்தை தேடுறாயவோ அப்படின்னு போய் பார்த்தா கொடைய தேடின்னு இருக்கான் அந்த குழந்தை. இப்பதான் மழை இல்லையே, எதுக்குமா கொடைன்னு தாத்தா கேட்டார். குழந்தை சொல்றது, தாத்தா மழை வரணும்னு தானே யாகம் பண்ண போறோம், அங்கதானே போயிட்டு இருக்கோம் இப்போ. அப்ப யாகம் பண்ணி முடிச்சுட்டு வரச்ச மழை வருமோ இல்லையோ, அதுக்காக கொடை எடுத்துட்டு வரேன், வரச்ச நனைஞ்சுட்டு வந்தா ஃபீவர் வந்துருமேன்னு தான் குழந்தை. அந்த குழந்தைக்கு இருக்கக்கூடியதான மகா விசுவாசம் எல்லோருக்கும் இருக்க வேண்டும். மழை வேணும்னு தானே வேத மந்திர பிரயோகம் பண்ணி ஒரு வைதிக காரியம் பண்றோம். அப்ப நிச்சயம் மழை வரும்ன்ற விசுவாசம் வரணுமா இல்லையா? எம்பெருமான் நிச்சயம் என்னை ரட்சித்தே தீருவான், எனக்கு மோட்சம் கொடுத்தே தீருவான் என்ற மகா விசுவாசத்தோட பண்ணி கொண்ட சரணாகதி தான் பலிக்கும் என்று சொல்வது போல,
எதை வேண்டினாலும் மகா விசுவாசத்தோடு கூட வேண்டணும். அயனார் அகலாத அன்புடன் கொண்ட அயமேத வேதி அப்படின்னு சுவாமி தேசிகன் சாதித்தார். பிரம்மா எப்படி பண்றான் இந்த அயமேத யாகம்னு சொல்லக்கூடிய அஸ்வமேத யாகத்தை? அகலாத அன்புடன். ஏதோ எவ்வளவோ முயற்சி பண்ணிவிட்டேன் வரல, இப்ப சொன்னான் இதை பண்ணிட்டு இருக்கேன், வரானோ இல்லையோ அப்படின்னு சந்தேகம் எல்லாம் இல்லாம நிச்சயம் வருவான்ற தீராத காதலோட மகா விசுவாசத்தோட பிரம்மாவானவர் அந்த யாகத்தை பண்ண அதற்கு மகிழ்ந்து எம்பெருமான் அங்கே வந்தான். இப்போ பிரம்மா என்ன சொல்றார், இத்தனை நாளா வரல வரல வரலன்னு புலம்பின்னு இருந்தேன், ஆனா இப்ப வந்துட்டான் 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 அப்படின்னு சந்தோஷப்படக்கூடிய மொமெண்ட் பிரம்மாவுக்கு. இப்போ பிரம்மாவுடைய கால் நிலத்துல நிக்கல, இப்போ ஆசனத்துல பிரம்மாவால உட்கார முடியல. ஆச்சரியமா ஆனந்த கூத்தாடுவது போல பிரம்மாவானவன் வாய்க்கு வந்ததையெல்லாம் சொல்லி எம்பெருமான ஸ்தோத்திரம் பண்றான். என்ன ஸ்தோத்திரம் பண்றான்? பெருமாள் வந்துட்டான் அப்படின்னு நமக்கெல்லாம் தெரிவிக்கணும். நான் பண்ணின யாகத்தில ஜனங்களே, எந்த யாகம் பண்ணினா பெருமாள் வருவார், அவரை சேவிக்கலாம் வாங்கோன்னு எங்க இருக்கக்கூடிய உங்க எல்லாரையும் கூட்டிருக்கேன் பாருங்க. தேவர்கள், சித்தர்கள், கந்தர்வர்கள், சாரணர்கள், மனுஷா எல்லாரையும் கூட்டிருக்கேன் பாருங்க. எல்லாரும் வாங்கோ, இதை பாருங்க, என்னுடைய யாக குண்டத்திலே பெருமாள் ஆவிர்வவித்து விட்டார், பெருமாள் வந்துட்டான், எல்லாரும் சேவிங்கோன்னு சொல்லும்படியாக. அதே நேரத்துல தன்னுடைய யாகத்திற்கு மகிழ்ந்து தன்னுடைய யாகசாலைக்கு வந்த பெருமாளை வரவேற்று ஸ்தோத்திரம் பண்ணணும். அந்த ஸ்தோத்திரத்தையும் பெருமாளை புகழ்வதாகிற காரியத்தையும் பெருமாள் வந்துவிட்டான் என்று நமக்கெல்லாம் அறிவிப்பதையும் சேர்த்து பிரம்மாவானவன் பண்ணுவது போல அமைந்திருக்கிறது இந்த பாசுரம். 16 மற்றும் 17ஆம் பாசுரங்கள் ரெண்டும் சேர்த்து ஒரு பாசுரமாக அனுசந்திப்பதுன்றது உண்டு. பெருமையுடைய அத்திகிரி பெருமாள் வந்தார், பேராத அருள் பழியும் பெருமாள் வந்தார், அருமறையின் உச்சிதனில் நின்றார் வந்தார், அங்கமுடன் அவையாகும் அரியோர் வந்தார் அப்படின்னு 2 பாசுரங்களாலே வந்தார் 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 அப்படின்னு பிரம்மாவானவன் எம்பெருமானுடைய வருகையை நமக்கெல்லாம் அறிவிப்பது போல வாய்விட்டு கூவி கூவி ஆனந்த பரவசனாராம் பிரம்மா. கூவுறது அப்படின்னா என்ன? சொல்றதுன்னா ஒரு முறை சொல்றது, சொன்னதையே திரும்ப 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 மூச்சுடாம சொல்லிட்டு இருந்தா கூவுறதுன்னு பெயரதற்கு. உறக்க சொல்லுவது, கூவிக்கொள்ளும் காலம் இன்னும் கொடுக்காதோன்னு ஆழ்வார் கேட்டாரு. எம்பெருமான் எங்கேயோ இருக்கான், நான் எங்கேயோ இருக்கேன், என் காதுல விழணும்னா கூவணும், ஹே அப்படின்னு கூட்டாதான் என் காதுல விழறது. அப்போ யாகசாலையை சுத்தி இருந்த அத்தனை பேர் காதுகளுக்கும் பிரம்மாவனுடைய வாக்கியம் எட்டணும், போய் சேரணும். பெருமாள் வந்துட்டான், இப்பேற்பட்ட பெருமாள் வந்துட்டான் அப்படின்றதெல்லாம் சேரணும். ஆகையினால பிரம்மா சொன்னா போறாதுன்னு கூவி கூவி ஆனந்த பரவசனாரானா பிரம்மா. என்ன சொல்றான்? பெருமையுடை அத்திகிரி பெருமாள் வந்தார். சாதாரணமான பெருமாள் இல்ல, வாய் விட்டு சொல்ல முடியாத அளவுக்கு பெருமைகள் எல்லாம் உடைய பெருமாள். வேதங்களே புகழ்ந்து 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 எங்களால இன்னும் கூட பெருமாளுடைய பெருமையை சொல்லி முடிக்க முடியவில்லைன்னு சொல்லி பின்வாங்கும்படியான பெருமைகளை உடைய பெருமாள். ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் இந்த எம்பெருமானுடைய பெருமையை பாடினார்கள். ஆனால் இதெல்லாம் ஒரு சாம்பிள் தான் சொல்லி அவாலும் பின்வாங்கிட்டா. அப்பேற்பட்ட அளவில்லாத பெருமைகளை உடைய 1000 நாவுகள் கொண்ட ஆதிசேஷனாலும் புகழ்ந்து முடிக்க முடியாத பெருமையை உடைய அத்திகிரி பெருமாள் இந்த ஹஸ்திகிரின்னு சொல்லக்கூடிய மலை மேலே எம்பெருமான் வந்தான். இங்க வந்தார் 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 அப்படின்னு வரவை அறிவிப்பது போல இருக்கக்கூடிய வார்த்தை இருக்கிறது. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நாம் பார்க்கும்படியா என் கண்ணு முன்னால வந்துட்டான்னு அர்த்தம். அப்படின்னா எனக்காக சேவை கொடுத்துட்டான் பெருமாள், நான் பெருமாளை பிரத்யட்சமா நேர சேவிச்சுட்டு இருக்கேன்னு அர்த்தம். ஒரு இடத்துல வந்தார்னு சொல்றச்சையும் என்னுடைய யாகத்துக்கு மகிழ்ந்து எனக்கு சேவை கொடுக்கணுன்றதுக்காக வந்தார் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அப்பேற்பட்ட சொல்லொன்னாத பெருமைகளை உடைய அஸ்திகிரி பெருமாள் வந்தார். பேராத அருள் பழியும் பெருமாள் வந்தார். வரதன் அப்படின்ற பெயருக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தோம். வரம் ததாதி இதி வரதா, வேண்டும் வரமெல்லாம் தருபவன். வரத்தை பெருமாள் எதனால கொடுக்கறான்? அருளினாலே, கருணையினாலே, தயையினாலே கொடுக்கறான். அவனிடத்திலே இருக்கக்கூடியதான இரக்கம், ஐயோ இந்த குழந்தை வந்து நம்ம முன்னால கையை ஏந்தி நிக்கிறதே கொடுக்கணும்ன்ற இரக்கம் இருக்கிறபடினாலே வரம் கொடுக்கறான். அந்த அருள்னு சொல்லக்கூடிய விஷயம் அவனிடத்திலே இல்லை அப்படின்னா எப்படி வரம் கொடுப்பான்? கண்ணும் காணாம இருந்துடுவான் பெருமாள். ஆகையினாலே அருள் பொழியும் பெருமாள், வேண்டக்கூடிய வரத்தை எல்லாம் மழை பொழிவது போலே பொழியக்கூடிய பெருமாள். நேற்று வந்தான் ஒரு வரம் கேட்டான் கொடுத்துட்டோம், இன்னைக்கு வந்தான் ஒரு வரம் கேட்டோம் கொடுத்துட்டோம், 2 வரம் ஆயிடுத்து, இனிமேல் இவன் வந்தான்னா இவன் பக்கமே திரும்ப கூடாதுன்னு பெருமாள் முகத்தை திருப்பிண்டானோ. யாரானும் ஒரு அடியவன் பெருமாள் முன்னால போய் நிப்பனோ. ஆகையினாலே எப்போது எதை கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாமல் கொடுக்கக்கூடிய பெருமாள். சிரேஷ்டமான வரங்களை கேட்கணும் அப்படின்றதுதான் நமக்கு சொரூபம். பேராத அருள் பொழியும் பெருமாள் வந்தார். அருள் பொழியும் பெருமாள் அப்படின்னா நம்மிடத்திலே கருணை மழை பொழியக்கூடிய பெருமாள் அப்படின்னு புரியுறது. அது என்ன பேராத அப்படின்னா,
சலிக்காமல் அருள் பொழியக்கூடிய பெருமாள். தினம் வர்றது, வாரம் வர்றது, வருஷம் வர்றது, ஏதான ஒண்ணு கேட்கறது, வரச்செல்லாம் இதை கூட அதை கூட நச்சரிக்கிறது, இதை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல அப்படின்னு எல்லாம் பெருமாள் கோச்சிக்கிறது இல்ல. கேவலம் காரியம் ஆனோன்னு அவனை தேடி போய் நிக்கிறவாளுக்கும் கூட அந்த காரியத்தை பூர்த்தி பண்ணி வைக்கக்கூடிய ஒரு கருணாநிதி எம்பெருமான். ஆகையினாலே சலிக்காமல் அருள் பொழியக்கூடிய பெருமாள், நீங்காத அருள் பொழியக்கூடிய பெருமாள். நீ ஒரு முறை கை கூப்பினே, அதுக்கு உனக்கு ஒரு வரம் கொடுத்தா எடுத்து, இனிமேல் உனக்கும் எனக்கும் டீலிங் கிடையாது, திரும்ப வந்து சேவிச்சியானாதான் உனக்கு நல்லது பண்ணுவேன்றது கிடையாது. கருத வரம் தரும் தெய்வ பெருமாள், இருந்த இடத்துல இருந்து நினைச்சிருந்தாலும் கூட அனுகிரகம் பண்ணக்கூடியவன். பேராத அருள் பொழியும் பெருமாள், என்றும் சலிக்காத நீங்காத அனுகிரகத்தை கருணை மழையை பொழியக்கூடிய பெருமாள் இதோ வந்துட்டார் இங்கே. இவர் எப்பேற்பட்ட பெருமாள் தெரியுமோ? அருமறையின் உச்சிதனில் நின்றார். அருமையான வேதங்கள் இருக்கிறதே, அதனுடைய உச்சி, மறைன்னு சொல்லக்கூடிய வேதங்களினுடைய உச்சி இருக்கிறதே, மறை முடி, வேதாந்தம்னு சொல்லக்கூடிய வசந்த உபனிஷத்துக்கள், அதிலே ஸ்திரமாக நின்ற பெருமாள் வந்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த வேதங்கள், வேதாந்தங்கள்னு சொல்லக்கூடிய உபனிஷத்துக்கள் இதெல்லாம் சேர்ந்து இந்த எம்பெருமானுடைய திருவடியை தாங்குகின்றன. அவற்றிலே எல்லாம் இந்த எம்பெருமான் வாசம் பண்ணுகிறான், நடமாடுகிறான், நாட்டியமாடுகிறான், வசிக்கிறான். வசந்த வேதங்களும் அந்த வேதத்தினுடைய சாரமாக இருக்கக்கூடிய வேதாந்தம்னு சொல்லக்கூடிய உபனிஷத்துக்களும் யார ஸ்தோத்திரம் பண்றது, யார புகழறதுன்னா இந்த எம்பெருமானைத்தான் புகழ்கிறது. அப்படி வேதாந்தங்களாலே சொல்லப்பட்டவனான பெருமாள் இங்கே வந்தான். அங்கமுடன் அவையாவும் அரியோர் வந்தார். இப்போ அருமறை அப்படின்னு வேதத்தை சொல்லியிருக்காரு இங்க. அடுத்தது அங்கம் அப்படின்னு வேதத்தினுடைய அங்கங்கள், வேதாங்கங்கள் அப்படின்னு பெயர். தீக்ஷா, வியாக்கரணம், சந்தஸ், நிருக்தம், கல்பம், ஜோதிஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய 6 சாஸ்திரங்களும் வேதத்திற்கு அங்கங்கள். இந்த 6 சாஸ்திரத்தையும் முறையா படிச்சா வேதத்தினுடைய அர்த்தத்தை முழுசா நன்னா தெரிஞ்சுக்கலாமா? அப்போ வேதத்தினுடைய தாத்பரியமான சாராம்சங்களை எல்லாம் உள்ளது உள்ளபடி உணரணும் அப்படின்னா அதுக்கு ஒரு கருவி ஆட்டமா இந்த 6 சாஸ்திரங்களும் பயன்படுறபடினாலே அதுக்கு ஒரு அங்கம், பீயிங் த பார்ட் அப்படின்னு சொல்றோமோ இல்லையோ, அந்த மாதிரி இருக்கிறபடினாலே வேதத்துக்கு அங்கங்கள் இது 6. அந்த அங்கமுடன் அவையாகும் அரியோர் வந்தார். அந்த வேத அங்கங்களை படிச்சா எப்படின்னா வேதத்தினுடைய அர்த்தம் புரியுறது? என்ன காரணம் தெரியுமோ? அந்த வேதமாக இருக்கக்கூடிய பெருமாள், அந்த வேதத்தினுடைய அர்த்தமாக இருக்கக்கூடிய பெருமாள் இருக்கானே வரதன், அவனேதான் அந்த வேத அங்கங்களாகவும் இருக்கிறான். அப்போ சந்தஸ், நிருக்தம், ஜோதிஷம், கல்பம், சீக்ஷா, வியாக்கரணம்னு சொல்லக்கூடிய 6 சாஸ்திரங்களும் வேதத்தினுடைய அங்கங்களும் கூட அந்த எம்பெருமானுடைய ஸ்வரூபம் தான். அவனுடைய அனுகிரகத்தினாலே வந்த சாஸ்திரங்கள், அவன் மூலமாக வந்த சாஸ்திரங்கள் தான். அதனால அந்த சாஸ்திரத்திலே அந்த எம்பெருமான் வியாபித்திருப்பதினாலே அதுவும் அவனுடைய ஸ்வரூபமாட்டம் தான். அவனுடைய கை போல கால் போல அதுவும் ஒண்ணு. அதனாலதான் அதை தெரிஞ்சுட்டா நம்மளால வேதத்துக்குரிய அர்த்தத்தை தெரிஞ்சுக்க முடிகிறது. அப்படி வேதமாகவும் வேதத்தினுடைய அங்கம்னு சொல்லக்கூடிய 6 சாஸ்திரங்களாகவும் உபனிஷத்தாகவும் இருக்கக்கூடிய பெருமாள் இதோ வந்துட்டார். திரு உரையாய் தாம் பொருளாய் நிற்பார் வந்தார். திரு அப்படின்னு இங்க பிராட்டி ஸ்ரீதேவிய சொல்றது. திரு உரையாய், உரை அப்படின்னா நாம பேசக்கூடிய பேச்சு. தாம் பொருளாய், தாம் அப்படின்னு இங்க பெருமாளை குறிக்கிறது. பொருள் அப்படின்னா பேச்சினுடைய அர்த்தம். பிராட்டியானவள் பேச்சாக இருந்தா பெருமாள் அந்த பேச்சினுடைய அர்த்தமா இருக்கானாம். யாரோ எதையோ பேசிட்டு இருக்கார், என்ன பேசுறாருன்னே நமக்கு புரியல, ஒண்ணுமே புரியல. அந்த பேச்சினால என்ன பிரயோஜனம்? அப்ப பேசினா அது நமக்கு அர்த்தமாக வேண்டும். பேசினா நமக்கு அது பொருள் புரியணும். அப்பதான் அந்த பேச்சுக்கு ஒரு பலன் உண்டு. ஒரு சுவாமியை பார்த்து சுவாமி சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டாதான் சாப்பிட்டேன் இல்லைன்னு சொல்லுவார். ஏதோ மெம அப்படின்னா அவருக்கு என்ன புரியும்? அவர் ஏதோ சொல்லிட்டு இருக்காரு, பாவம் ஏதோ ஆயிடுத்துன்னு நினைச்சுப்பா. அந்த மாதிரி பேசுற பேச்சுக்கு அர்த்தம் இருக்கிற வரைக்கும் தான் அந்த பேச்சுக்கு ஒரு மதிப்பு இருக்கும். அப்போ பெருமாளும் பிராட்டியும் இணை பிரியாம ஒன்னா இருக்கா அப்படின்னா எப்படி இருக்கான்னு உதாரணம் காட்டுறாருங்க. பிராட்டியானவள் பேச்சாக சொல்லாக இருந்தால் எம்பெருமான் அதை பிரியாமல் கூடவே வரக்கூடிய அர்த்தமாக இருக்கிறான். இதுதான் விஷ்ணு புராணம் ஆச்சரியமா வர்ணிச்சது. அர்த்தோ விஷ்ணுஹோ இயம் வாணி. தாயாரானவள் பேச்சினுடைய சொல்லாகவும் அதனுடைய அர்த்தமாக எம்பெருமானும் இப்படி பிரியாமல் இருக்கிறார்கள், அகலகில்லாமல் இருக்கிறார்கள் அப்படின்னு பிராட்டியை எப்போதும் பிரியாமல் சேர்ந்தே இருக்கக்கூடிய பெருமாள் வந்தார் அப்படின்னு பரதேவதைன்னு சொல்லக்கூடிய லட்சணங்களை எல்லாம் சொல்லிட்டு வர்றாருங்க.
இந்த லோகமே சரணாகதி யார பண்றது? பெருமாளை பண்றது. அவ்வளோ பேர் அவன் காலை பிடிக்கிறீங்களே, ஒரு க்ஷணத்துல நீங்க எல்லாம் போங்கன்னு காலை உதறிட்டு போயிட்டானா என்ன பண்ணுவீங்க? அப்படி பண்ண மாட்டான்ற தைரியத்துல தானே அவன் காலை பிடிக்கிறீங்க. என்ன பேர் அவனுக்கு? அச்சுதன்னு பேர். தானும் நழுவ மாட்டான், தன் திருவடிகளை பற்றியவர்களையும் நழுவ விட மாட்டான். அப்பேற்பட்ட ஒரு இரக்கமே வடிவானவன், அருளே வடிவானவன் அப்படின்றதுனாலதானே அவன் காலில் போய் சரணாகதி பண்றங்க. அதனால கருணை அப்படின்னு சொன்னா அது அவன்தான் சொல்லும்படியா அருள் மழையை பேராமல் பொழியக்கூடியவன் அப்படின்னு தாராளமா நீங்கெல்லாம் இவனை சரணாகதி பண்ணலாம். நான் வேண்டின்றேன், என் முன்னாடி வந்துட்டானே, நீங்க கேட்டா உங்களுக்கு மோட்சம் நிச்சயம் கொடுப்பான் அப்படின்னு சொல்றது போல பெருமாளுடைய கருணை குணத்தை காட்டி கொடுக்கிறார் பிரம்மா. சரி, இவன் தான் பரம்பொருள் அப்படின்னு சரணாகதி பண்றாங்களே, அதுக்கு என்ன பிரமாணம், ஆதாரம் என்ன? வேதோகிலோ தர்ம மூலம்னு எல்லா தர்மத்துக்கும் மூலமான வேதம் இவனை ஒத்துண்டு கொண்டதா? இவன் தான் பரம்பொருள்னு ஒத்துக்கொண்டதா? அப்படின்னா எந்த வேதமானது ஓயாமல் பரம்பொருள் என்று கூவிக்கொண்டிருக்கிறதோ அது இவன் தான் அப்படின்னு அருமறையின் உச்சிதனில் நின்றார் அப்படின்னு சொன்னார். அந்த வேதத்தினுடைய அர்த்தங்கள்லாம் புரிஞ்சுண்டு அதன்படி பக்தியோ பிரபத்தியோ பண்ணணும்னு சாஸ்திரம் சொல்றது. அந்த அர்த்தங்கள்லாம் உங்களுக்கு புரியணும்னா ஒரு 6 சாஸ்திரங்கள் உண்டு. அந்த சாஸ்திரங்களாகவும் இவனே இருக்கிறான் அப்படின்னு சொல்றதுனால திரும்ப திரும்ப இவன் தான் பரம்பொருள் என்பதை வலியுறுத்தி கொண்டே வருகிறார் பிரம்மா. சரி, இதெல்லாம் விட்டுருங்க. பரம்பொருள் அப்படின்னா முக்கியமான குணம் ஸ்ரீயப்பதித்துவம் அப்படின்னு பிராட்டியோடு கூட சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த குணம் சொல்லப்பட்டிருக்கிறது. திருவில்லா தேவரை தேரேன்மின் தேவுன்னு எத்தனை தகுதிகள் இருந்தாலும் பிராட்டி பக்கத்துல இல்லைன்னா அவனை பெருமாள்னு ஏத்துக்க மாட்டேன்னு திருமிசையாழ்வார் சொன்னாரு. ஆமாம், திரு உரையாய் தாம் பொருளாய் நிற்பார் வந்தார் அப்படின்னு பிராட்டியினுடைய சம்பந்தம் ஸ்ரீயப்பதித்துவம் லக்ஷ்மிபதித்துவம்னு சொல்லக்கூடிய பரம்பொருளினுடைய முக்கியமான தன்மை இங்கே சொல்லப்பட்டது. திருவருளால் செழுங்கலைகள் தந்தார் வந்தார். பரம்பொருள்னு சொல்லக்கூடியது எல்லாரையும் படைச்சிட்டு மாத்திரம் விட்டுடல, எல்லாரையும் காப்பாற்றணும், வழி நடத்தணும். எல்லாரையும் வழி நடத்தணும்னா என்ன பண்ணணும்? எது நல்லது எது கெட்டதுன்னு சொல்லக்கூடிய சாஸ்திரங்களை கொடுக்கணும். சாஸ்திரங்களுக்கு கலைகள்னு பெயர். செழுங்கலைகள் அப்படின்றார். திருவருளால் செழுங்கலைகள் தந்தார் வந்தார். தம்முடைய இயல்பான பெரிய கருணையினாலே, தன்னுடைய வசந்த அனுகிரகத்தினாலே, தயையினாலே செழுமையான கலைகள், நல்ல வளமுள்ள கலைகளை எல்லாம் தந்தவர் வந்தார். ஆய கலைகள் 64ன்னு சொல்றோமே, அப்படி லோகத்திலே கலைகள்னு என்னென்னலாம் உண்டோ, சாஸ்திரங்கள்னு என்னென்னலாம் உண்டோ, எல்லா சாஸ்திரங்களையும் சொல்லக்கூடியவனை வந்தான், எல்லா சாஸ்திரங்களையும் நமக்கு கொடுத்தவனை வந்தான். ஒரு பகவத்கீதைன்னு சொல்லக்கூடிய கீதா சாஸ்திரம் இவன் தான் கொடுத்தான். வேத சாஸ்திரங்கள் இவனுடைய மூச்சு போலவே இருக்கின்றன. ஸ்ரீபாஞ்சராத்திரம்னு சொல்லக்கூடிய சாஸ்திரம் சாட்சாத் இவனே உபதேசம் பண்ணினது. வைகானச சாஸ்திரம்னு சொல்லக்கூடிய பகவத் சாஸ்திரம் இவனே விகனசர் அப்படின்ற மகர்ஷியா அவதாரம் பண்ணி இவனுடைய அவதார ரூபமான விகனசர் மூலமா உபதேசம் பண்ணினான். இப்படி என்னென்ன சாஸ்திரங்கள் எல்லாம் லோகத்துல உண்டோ அது அத்தனையும் வெளியிட்டவன் யாரு? இவன் தான். இது எப்படின்னா, ஒரு அப்பாவானவர் தன்னுடைய குழந்தைகளுக்கு தேவையான செலவு, அதை பார்த்துக்கிற காரியம், இதை மட்டும் பண்ணாம அந்த குழந்தைகள் நன்னா வளரணும்னா இது பண்ணு இது பண்ணாதேன்னு கூடவே இருந்து புத்தி சொல்லி வழி நடத்திட்டு வராரு பாருங்க. அந்த காரியம் இது. பெருமாள் சொன்னார், ஸ்மிருதி ஸ்மிருதிஹி மமைவ ஆக்ஞா அப்படின்னாரு. வேதங்களும் தர்மசாஸ்திரங்களும் என்னுடைய கட்டளை. யாருக்கு? அவனுடைய குழந்தைகளான நமக்கு கட்டளைகள். கட்டளைன்னா என்ன? இதை பண்ணினா நீ நன்னா இருப்ப, இதை பண்ணலைன்னா கஷ்டப்பட வேண்டி வரும் அப்படின்னு எம்பெருமான் நமக்கெல்லாம் போதிக்கக்கூடிய நீதி போதனைகள் அவையெல்லாம். இதெல்லாம் எதனால கொடுத்தான் தெரியுமா? நம்முடைய ஆத்மாவை, நம்மை நல்ல விதத்திலே வழிநடத்துவதற்காக கொடுத்தான். அப்பேற்பட்ட செழுமை மிக்க நமக்கு நல்ல வளங்களை எல்லாம் கொடுக்கக்கூடிய கலைகள், சாஸ்திரங்கள் இருக்கின்றனவே, அதையெல்லாம் தன்னுடைய அசாதாரணமான கருணையினாலே கொடுத்தான். சுவாமி இத்தனை கொடுக்கிறாரே, யார் இவர் அப்படின்னா அதெல்லாம் ஒண்ணுமில்லை, அது அவருடைய இயல்பான கருணை, அவருடைய தயா விசேஷம். இதெல்லாம் கொடுக்காம இருந்தாதான் ஆச்சரியப்படணும். கொடுத்துட்டே இருக்கிறது தான் அவருடைய சுபாவம் என்று சொல்லும்படியாக சர்வ சாதாரணமா எல்லா சாஸ்திரங்களையும் நம்முடைய நன்மைக்காக கொடுத்த பெருமாள் வந்தார். மறுவலர்க்கு மயக்குரைக்கும் மாயோர் வந்தார். மறுவலர் அப்படின்னா விரோதிகள், பகைவர்கள்னு அர்த்தம். மயக்கு அப்படின்னா மயக்கம்னு சொல்றோமோ இல்லையோ, அதுதான் மயக்குன்றது. இங்கே மயக்கு உரைக்கும் அப்படின்னா அவளை அப்படி கன்ஃபியூஸ் பண்ற மாதிரியா வாயை திறந்து சில வார்த்தைகள் சொல்லுவர். யார் எம்பெருமானுக்கு எதிரிகள்? யாரெல்லாம் தர்ம வழியிலே செல்லாமல் தர்மத்துக்கு புறம்பாக அராஜகம் பண்ணுகிறார்களோ,
யாரெல்லாம் எம்பெருமானை, தர்மத்தை, எம்பெருமானுடைய அடியவர்களான பாகவதோத்தமர்களை ஹிம்சிக்கிறார்களோ, யாரெல்லாம் சம்பிரதாயத்திற்கும் சாஸ்திரத்துக்கும் விரோதமாக நடந்து கொள்கிறார்களோ, யாரெல்லாம் பாவம் பண்றாளோ, யாரெல்லாம் பாதகங்கள் பண்றாளோ, அவெல்லாம் எம்பெருமானுக்கு சாஸ்திரத்தினுடைய பார்வையிலே பகைவர்கள், விரோதிகள். சுபாவத்துல பெருமாளுக்கு வேண்டியவா வேண்டாதவான்னு யாரும் கிடையாது, எல்லாரும் பொது. அவனுடைய சாஸ்திர கட்டளைகளை கடைபிடித்து நடப்பவர்கள் அவனுக்கு வேண்டியவர்கள் ஆறா, அதை எதிர்க்கிறவா, அதை மீறவா, இஷ்டத்துக்கும் ஆட்டம் போடுறவா அவனுக்கு விரோதிகள் ஆறா. அப்படி அவனுடைய பகைவர்களுக்கு என்ன பண்றான் தெரியுமா பெருமாள்? மயக்கு உரைக்கிறான். அவளை அப்படி கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி ஏதானும் சொல்லி அவளுடைய பிரெயின் வாஷ் பண்ணிடுறான் பெருமாள். அது எதனால தெரியுமா? அவனுடைய மாயத்தினாலே. மறுவலர்க்கு மயக்கு உரைக்கும் மாயோர் வந்தார். இங்க மாயன் அப்படின்னா சூழ்ச்சி பண்ணக்கூடியவன், மாயம் பண்ணக்கூடியவன் அர்த்தம். பொதுவா மாயன் அப்படின்னா ஆச்சரியமான சக்தி உடையவன், விசேஷமான சக்தி உடையவன், இப்பேற்பட்ட சக்திகள் எல்லாம் இவனிடத்திலே இருக்கிறதுன்னு வாய் விளக்கும்படியான ஒரு சக்தி உடையவன் அர்த்தம் பொதுவா. இங்க மாயோர் அப்படின்னா மாயாஜாலக்காரன் அப்படின்னு அர்த்தம். யாருக்கு? பகைவர்களுக்கு. உன்னை நன்னா புரிஞ்சுக்கணும். திருவருளால் செழுங்கலைகள் தந்தார் வந்தார்னு சொல்லிட்டு கூடவே மறுவலர்க்கு மயக்குரைக்கும் மாயோர் வந்தார்னா என்ன அர்த்தம் தெரியுமா? எல்லாரும் நன்னா இருக்கணும், நன்னா வாழணும், நல்ல கதிக்கு போனோம்னு தான் தன்னுடைய அனுகிரகத்தினால சாஸ்திரங்களை எல்லாம் கொடுத்தார். அதை கடைபிடிச்சு அதுபடி வாழறவா, அவருக்கு வேண்டப்பட்டவா அவரை போய் சேருவா, அவளுக்கு மோட்சம் உண்டு. அதை கடைபிடிக்காம இருக்கிறவா, அதை எதிர்க்கிறவா இருக்காளே பகைவர்கள், அவளை வழிக்கு வர வைக்கிறதுக்கு பெருமாள் ஒரு காரியம் பண்ணுவான். என்ன பண்ணுவான்னா, அவளை அப்படி கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி பேசுவான். நான் இயல்பா பிராக்டிக்கலா டிரான்ஸ்பரண்டா ஒரு விஷயம் சொன்னேன், இதை பண்ணா பாவம், இதை பண்ணாதே, இது பண்ணா நல்லது, இது பண்ணு, என்கிட்ட சேரு அப்படின்னு நல்ல சாஸ்திரம் சொன்னேன், அதை நீ கேட்கல. அப்ப என்ன பண்ணணும்? அவனை அவன் வழியிலேயே போய் பிடிக்கிறேன்னு எப்படி சொன்னா அவனுக்கு பிடிக்குமோ அந்த மாதிரி மாத்தி சொல்லுவார். நீ இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு சொல்லி அவனை அழிச்சுக்கணும். தட் மீன்ஸ் அதுக்கு மேல அவன் பாவங்கள் பண்ணாம ஒழிஞ்சு போனோம். அதோட அப்படியானம் பண்ணி அவனுக்கு மேல மேல ஆட்டம் போடாம மேல மேல பாவங்கள் சேர விடாம காப்பாற்றக்கூடிய நல்ல காரியம் தான் நடக்கிறது அங்கேயும். ஒரு உதாரணம் சொன்னா புரியும். இங்க பெருமாளுடைய பகைவர்னு சொன்னதுக்கு பஸ்மாசுரன் சொல்லக்கூடிய ஒரு அசுரனை உதாரணமா சொல்லலாம். பஸ்மாசுரன் கதையில என்ன நடந்தது? பஸ்மாசுரன் எப்படி பெயர் வந்தது? அவன் பெரிய தபஸ் பண்ணி வரம் வாங்கினான். நான் யார் தலையில கை வைக்கிறனோ அவ அப்படியே பஸ்மமா போயிடணும், சாம்பலா போயிடணும்னு வரம் வாங்கினான். இது நிஜமா நல்ல வரமா? எவ்வளவு கேவலமான வரம் இல்லை இது. இதனால என்ன லாபம்? யாரெல்லாம் என்ன ஸ்தோத்திரம் பண்ணலையோ, யாரெல்லாம் என் வழிக்கு வரலையோ அவளெல்லாம் தலையில கை வச்சா அவ அழிஞ்சு போடணும்ன்ற ஒரு கேவலமான எண்ணம். சரி, கேட்டான், வாங்கிட்டான். பிரம்மாவும் மெய்மறந்து அந்த வரத்தை கொடுத்துட்டார். அப்படி இப்படி சுத்தினா சிவன் தலையிலேயே கைய வைக்கிறதுக்கு போனான். வரம் கொடுத்த சிவன் தலையிலேயே கைய வைக்கிறதுக்கு போனான். ஒரு காலத்திலே பிரம்மாவை நோக்கி தபஸ் பண்ணி வரம் வாங்கினவன், பின்னாளிலே சிவபக்தனா சிவனை நோக்கி தபஸ் பண்ணி வரம் வாங்கினவன். அந்த வரங்களை வரம் கொடுத்தவா கிட்டேயே பிரயோகம் பண்றதுக்குன்னு போனான். சிவனோட கூட சேர்ந்து நடனமாடுறேன்னு போனான். போய் சிவனுடைய தலையிலே கைய வைத்து சிவனை பஸ்மமாக்குறேன்னு ஆரம்பித்தான். சிவனுக்கு என்ன பண்றதுன்னு ஒன்னும் புரியல. வரம்ன்றது எல்லாருக்கும் பொதுன்னா இவருக்கும் சேர்த்துதானே. அப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம சிவன் என்ன பண்ணினார்? பிரம்மாவண்ட ஓடினார். ஏற்கனவே அவனுக்கு வரம் கொடுத்துட்டோ அவனால அடி வாங்கிட்டுதான் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கேன், என்ன விடுறா அப்பா அப்படின்னா சிவன். திரும்ப பிரம்மாவண்ட இருந்து ஓடி வந்தான் சிவன். எங்க போறது? வழக்கம் போல பெருமாள் திருவடிக்கு போய் உழ வேண்டியதுதான். பெருமாள் இடத்துல போனான். நீ கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். என்ன பண்ணார்? அவனுக்கு ஒரு மோகத்தை ஏற்படுத்தும்படியாக அவன் பஸ்மாசுரன் சொல்லக்கூடியவன் பேசிக்கலி பெண் பித்தன். அவன் சிவனோட என்ன அவனுக்கு சண்டைன்னா, சிவன் பக்கத்துல இருக்கக்கூடிய பார்வதியை பார்த்தான். பார்வதியினுடைய அழகு அவன் அப்படி மயக்கம் கொள்ள செய்தது. பார்வதியை மணந்து கொள்ள வேணும்னு நினைச்சான். பார்வதின்னு சொல்லக்கூடியவள் இன்னொருத்தனுடைய மனைவி. இன்னொருத்தன் மனைவியினிடத்தில் ஆசைப்படுறது எவ்வளவு தப்பு. அது தப்புன்னு கூட சரியா தெரியாம யோசிக்காம எனக்கு ஆசைப்பட்டேன், நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கணும், கைப்பிடிக்கணும்னு நினைக்கிறான். அதுவே ஒரு கீழ்த்தரமான மகா பாபம். அதுவும் இல்லாமல் பார்வதின்னு சொல்லக்கூடியவ ஒரு தேவதாவோ. இவன் வணங்கக்கூடிய தெய்வம் சிவனுடைய மனைவி. இப்ப இவன் வணங்கக்கூடிய சிவன் இவனுக்கு தந்தை ஸ்தானத்துல இருந்தா, அந்த பார்வதின்னு சொல்லக்கூடியவள் இவனுக்கு தாயார் ஸ்தானமோ இல்லையோ. அம்மாவினிடத்திலே ஆசைப்படக்கூடியதான மகாபாதகன் இவன். அடுத்தது தான் வணங்கக்கூடிய தெய்வத்தினுடைய மனைவியினிடத்திலே ஆசைப்படக்கூடிய மகாபாதகன். இப்படி அந்த பாவங்கள் அடிச்சுட்டே போறான் இவன். இப்போ பார்வதியை இவனிடத்திலேருந்து காப்பாற்றணும் அப்படின்னு சிவன் இவனிடத்துல கோபம் கொண்டு இவனை தண்டிக்கிறதுக்கு வரச்ச
என்னையே நீ வந்து தண்டிக்கலான்னு வரையா, நான் என்ன பண்றேன் பாரு, என் சக்தி உனக்கு தெரியாது, உன் தலையில கை வச்சேன்னா நீ சாம்பலா போடுவேன்னு சிவனை தலையில கை வைக்கிறதுக்கு, சிவனை சாம்பலாக்கிறதுக்கு வந்துட்டான் இவன். அப்புறம் தான் சிவன், இதுக்கு மேல ஒண்ணும் பண்ண முடியாது, பிரம்மா கொடுத்த வரம் இருக்கு, அதனால நாம ஓடுறதுதான் நல்லது, எங்கேயானு போய் தப்பிச்சுக்கணும்னு ஓட, பிரம்மாவினிடத்துல போய் உதவி வேண்ட பிரம்மா கையை விரிக்க பெருமாள் கிட்ட போய் விழுந்தோம். பெருமாள் என்ன பண்ணின, இவன் இப்படி வர்றதுக்கு என்ன காரணம், பார்வதி மேல இவனுக்கு ஏற்பட்ட ஒரு ஆசை, கேவலம் பெண் பித்து தான் இதுக்கு காரணம். அப்ப அவன் வழியிலேயே போய் அடிக்கிறேன்னு என்ன பண்ணாரு பெருமாள், உடனே அழகான மோகினி ரூபம் எடுத்துட்டார் பெருமாள். பெருமாள் மோகினி ரூபம் எடுக்கிறதோ இல்ல மத்த அவதார ரூபங்கள் எடுக்கிறதோ எல்லாம் ஒரு சமயம் மாத்திரம், ஒரு இடத்துல மாத்திரம், ஒருத்தருக்காக மாத்திரம் நடந்தது கிடையாது. ஒரு வராக அவதாரம்னா பல நேரங்கள்ல பல இடங்கள்ல பலருக்காக வராக அவதாரம் பண்ணியிருக்கார். அந்த மாதிரி மோகினி ரூபமும் பல இடங்கள்ல பலருக்காக எடுத்திருக்கார் பெருமாள். இப்போ இவனை காப்பாத்துறதுக்காக, சிவனை காப்பாத்துறதுக்காக, பஸ்மாசுரன் கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்காகவும் பஸ்மாசுரனை அழிக்கிறதுக்காகவும் ஒரு மோகினி அவதாரம் பண்ணார் பெருமாள். பார்வதி என்ன பெரிய அழகு, பல பார்வதிகள் சேர்ந்ததாலும் கூட இத்தனை அழகு வருமோன்னு சொல்ல முடியாதபடிக்கு ஒரு அழகோட கூட ஒரு அழகான பெண்மணியா பெருமாள் அவதாரம் பண்ணினான். மோகினி தன்னுடைய அழகினாலே மோகம் கொள்ள செய்பவள். பார்த்தா எப்பேற்பட்ட சாமியாருக்கும் கூட இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்ன்ற ஆசை வந்துடும். அத்தனை ஒரு அழகோட கூட எம்பெருமான் மோகினியாக அவதாரம் பண்ணினான். பஸ்மாசுரன் சிவனை தருத்தின்னு வந்துட்டு இருக்கான் பின்னாடி, தலையில கை வச்சு சாம்பலாக்கியே தீருவேன்னு. அவன் கண்ணில் படும்படியா மோகினி போனான், போய் நின்றா. சிவனாவது சாம்பலாக்கிறதாவது அப்புறம் பாத்துக்கலாம், பார்வதியோட அழகான பொண்ணு கண்ணு முன்னாடி வந்து நிக்கிறாளே, இனிமேல் என்னுடைய டார்கெட் பார்வதி கிடையாது, இந்த பொண்ணு தான் அப்படின்னு பெருமாள் மேல மோகினி மேல திரும்பிடுறது இவனுடைய கவனம். அப்ப என்ன பண்ணினா, அந்த மோகினியை அடைய வேண்டும், அவளை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு பெருமாள்னு தெரியாம அப்படியே பல்லெழுச்சிண்டு போய் கையை பிடிக்கிறதும் டான்ஸ் ஆடுறது மாதிரி இருந்தான். மோகினி என்ன பண்ணினா, சிவன் தலை மேல கையை வச்சு அவனை சாம்பலாக்கலான்னு பாக்குறியா? ஆக்சுவலா அந்த காரியம் அவன் தான் ஒண்ணு பண்ணிருக்கணும். அவனுடைய மனைவியை நீ ஆசைப்பட்டதுக்கு சிவன் தான் அவன் தலையில கை வச்சு ஒன்ன சாம்பலாக்கி இருக்கணும். நீ தப்பு பண்ணது இல்லாம அவனையே சாம்பலாக்குறேன்னு வரையே உன்னுடைய வழியிலே அடிக்கிறேன் பாருன்னு பெருமாள் என்ன பண்ணார், இவனுடைய ஆசையான சில வார்த்தைகளை எல்லாம் பேசினார். நிஜமாவே ஒருத்தனை புடிச்சு போயிடுத்துன்னா அவன் கிட்ட இருக்கிற காதல ஒரு பொண்ணு எப்படி தெரிவிப்பாலோ அந்த மாதிரி காதல் மொழிகளாலே மோகினியானவள் பஸ்மாசுரன் மைண்ட் வாஷ் பண்ற மாதிரி பேசினான். பார்வதி பெரிய அழகின்னு போய் நின்னோமே, அவ கண்டுக்க கூட இல்ல, நம்மள ஏறெடுத்து கூட பாக்கல, அவ பாட்டுக்கு தலையை தொங்க போட்டு இருந்தா. ஆனா இந்த பொண்ணு பாரு இவ்வளவு அழகா இருக்கா, அவளை விட பேரழகி, எத்தனை ஆசையா வந்து என்னோட பேசுறா, என்னோட விளையாடுறா, என்னோட சிரிக்கிறா அப்படின்னு இவன் சந்தோஷப்படும்படியா அப்படியே அவனுடைய புத்தியை மயக்கினர். அவன் ஆசை மேலும் மேலும் வளரும்படியா, இந்த மோகினி இல்லாமல் அவனால ஒரு க்ஷணம் கூட வாழ முடியாதுன்னு சொல்லும்படியா அவன் அப்படி பிச்சை ஏத்திட்டார் பெருமாள், மயக்கிட்டார் அவருடைய மாயத்தினாலே. உன்னை ரொம்ப பிடிச்சு போயிடுத்து, நீ என்ன கேட்டாலும் பண்றேன்னா பஸ்மாசுரன், முதல்ல என்னோட ஒரு டான்ஸ் பண்ண, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஸ்டெப் போடலாம் வான்னு கூட்டாரு பெருமாள். நான் பண்றதெல்லாம் அப்படியே பண்ணுன்னாரு. எனக்கு பெருசா டான்ஸ் எல்லாம் ஆட தெரியாதுன்னா, நீ ஒன்னும் பண்ண வேண்டாம், நான் பண்றேன் பாரு டான்ஸ், அதை அப்படியே பண்ணினேன்னா போறோம், நான் பண்றதை அப்படியே ரிப்பீட் பண்ணுன்னாரு பெருமாள். அங்க கையை வச்சார், இங்க கையை வச்சார், இடுப்புல கையை வச்சார், தலையில கையை வச்சார், கடைசியில வந்து தன் தலையில தானே கையை வைக்கும்படியா பண்ணினார். அந்த ஸ்டெப்பை நான் திருப்பி ரிப்பீட் பண்றேன்னு பஸ்மாசுரன் என்ன பண்ணா, அவன் கையை எடுத்து அவன் தலையில வச்சுட்டான், சாம்பலா போட்டான். இப்ப அவன் வரமா அழிஞ்சு போயிடுத்து, அவனும் அழிஞ்சு போயிட்டான். இப்ப பெருமாள் இதுல இருந்து சிவனை காப்பாத்தினார், பார்வதியை காப்பாத்தினார், எல்லாரை விட முக்கியமா பஸ்மாசுரனை காப்பாத்தினார். அது என்ன சுவாமி, அவன் தலையில அவனை கையை வச்சு அவனே சாம்பலாகும்படியா பண்ணிட்டார், அது எப்படி காப்பாத்துறது, அழிக்கிறது தானே அப்படின்னா, நிஜமா பெருமாள் அவனை காப்பாத்திருக்கார். எப்படி பெருமாள் இந்த காரியம் பண்ணல, சிவனை அழிச்சிருப்பானா? ஒரு தேவத்தையை அழிச்ச பாவம் வந்திருக்குமா அவனுக்கு? அடுத்தது வெறும் இருப்பானோ? சிவனை அழிக்கிறதுக்காக பார்வதிக்காக, பார்வதின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண் மற்றவனுடைய மனைவி, அவளிடத்திலே தப்பு பண்ண பாவம் வந்து சேர்ந்திருக்குமா அவனுக்கு? அதோட நின்றுப்பானா? இன்னும் யார் யார்கிட்ட என்னென்ன தப்பெல்லாம் பண்ணிருப்பானோ, அப்படி அவன் கண்டுகொள்ள முடியாதபடிக்கு கட்டுக்குள் அடங்காத பாவங்களை எல்லாம் பண்ணிக்கொண்டே போகாமல் அவனுடைய பாவத்தை மூளையில வேரோட கிள்ளி எரிஞ்சுட்டாரு பெருமாள். அதனாலே மறுவலர்க்கு, அவன் பேச்சை கேட்டு நடக்காம விரோதம் பண்ணிக்கிற பகைவர்களுக்கு அவளுக்கு மயக்கு உரைக்கும்படியா, அவளையே அப்படி வந்து கன்ஃபியூஸ் பண்ணும்படியான ஒரு காரியம் பண்ணுவார். பண்ணி நல்ல விதமா சொன்னாதான் கேட்கல, அட்லீஸ்ட் அது வழியில போயாவது அதை வந்து எப்படியான ஒண்ணு திருப்பி தொலைக்கலாம் அப்படின்னு பெருமாள் வந்து வேண்டா விருப்போடு பண்ணக்கூடிய காரியங்கள் இது. அதுக்கு பஸ்மாசுரன் ஒரு நல்ல உதாரணம். இப்படி மறுவலர்க்கு மயக்குரைக்கும் மாயோர் வந்தார்.
நல்லவாளா இருந்தா நான் சொல்றத நன்னா நேர கேட்டுக்கோங்க, அதை அப்படியே கடைபிடிங்க. கடைபிடிக்கிறவா நல்லவா, பெருமாளுக்கு உகந்தவா, பெருமாளை சேர்ந்தவா, அடியவர்கள், பாகவதர்கள், அனுகூலர்கள். அதுக்கு அப்படியே எதிரானிக்கிறவெல்லாம் பகைவன், பிரதிகூலன், சத்ரு. அவனை அப்படிதான் அழிச்சானோ, வேற வழி கிடையாது. மறுவலர்க்கு மயக்குறைக்கும் மாயோர் வந்தார். இங்க என்ன தெரியுமா நமக்கெல்லாம் வார்னிங்? பெருமாளுடைய வார்த்தையை கேட்டு நடந்துட்டீங்களானா, சாஸ்திரங்களின் படி நடந்துட்டீங்களானா, பெருமாளே உங்களை கூட்டு மடியில உட்காத்தி வச்சுப்பார். மோட்சம்னு பேர் அதுக்கு. பெருமாளை எதிர்க்கணும்னு நினைச்சங்களோ, இந்த பஸ்மாசுரன், சீமாலிகன், கும்பகர்ணன், ராவணன், இந்த மாதிரி அசுர ஜாதிகளுக்கெல்லாம் நடந்த கதிதான் உங்களுக்கும்னு நமக்கு ஒரு வார்னிங் இது. ஆகையினாலே இங்க மாயோர்னு சொல்லக்கூடியது மாயத்தினாலே மயக்குபவர், மயக்கி அவர்களை தன்னுடைய வசத்திற்கு, தன்னுடைய வழிக்கு வரவழைப்பவர் அர்த்தம். இப்படி பெருமாள் பண்ணின காரியங்களை எல்லாம் சொல்லி எடுத்து ஏன் இப்ப இத சொல்லணும்? யார் பரம்பொருளோ அவனுடைய வார்த்தையை கேட்டாதான் பரம புருஷார்த்தமான மோட்சம் உனக்கு கிடைக்கும். அப்படி அவனை பகிர்ச்சிண்டையானா அவதாரங்கள் பண்ணி எத்தனை பேரை அவன் சம்ஹாரம் பண்ணியிருக்கான், அந்த நிலை உனக்கும் ஏற்படும் அப்படின்னு பாடம் இங்க. இது எல்லாத்துக்கும் மேல பெருமாள்னு சொன்னா மோட்சம் தரக்கூடியவன் தானே. இந்த மோட்சம்னு சொல்லக்கூடியது, முக்தின்னு சொல்லக்கூடியது இவனை தவிர வேற யாராலும் தர முடியுமா? ஆக மோட்ச பிரதத்துவம்னு சொல்லக்கூடிய, மோட்சத்தை அனுகிரகம் பண்ணக்கூடிய அந்த சக்தியை சொல்லலை என்ன இன்னும். இதோ சொல்லிட்டேன் பாருங்க. வானேர வழி தந்தார் வந்தார் தாமே. வான் அப்படின்னு நீங்க சொல்லக்கூடியது ஸ்ரீவைகுண்டம். அந்த ஸ்ரீவைகுண்டத்திற்கு நாம போவதற்கான உபாயங்களை எல்லாம் காட்டி கொடுத்த பெருமாள் வந்தார். அப்ப மோட்சம் போறதுக்கு வழியாக இருக்கக்கூடியவன் வந்துட்டான். எம்பெருமானை அடைவதற்கு எம்பெருமானே வழின்னு சொல்றோமோ இல்லையோ. பக்தியும் பிரபத்தியும் ஒரு வியாஜம் தானே தவிர அதற்கு பலன் தரக்கூடிய பெருமாளே தான் உபாயம்னு சொல்றோமோ இல்லையோ. அந்த உபாயமாக இருக்கக்கூடிய என்ன ஒரு வியாஜம் பண்ணினா எதை சாக்கா வச்சுட்டு பெருமாள் மோட்சம் கொடுப்பானோ அந்த பக்தி பிரபத்தின்னு சொல்லக்கூடிய மார்க்கங்களை எல்லாம் நமக்கு உபதேசம் பண்ணின பெருமாள் வந்துட்டார். அதனாலே நம்மளை படைக்கிறதுல இருந்து, நமக்கு நல்லது சொல்றதுல இருந்து, கெட்டவாளை அழிக்கிறதுல இருந்து, பிராட்டியோட கூட சேர்ந்து இருக்கிறதுல இருந்து, கருணை கடலா இருக்கிறதுல இருந்து, நாம சரணாகதி பண்ணும்படியா நிற்கிறதுல இருந்து மோட்சம் தர வரைக்கும் சொல்லி முடிச்சுட்டார். அதுல இருந்து என்ன தெரியறது நமக்கு? இந்த அக்னியில வந்தது சாதாரண இந்திரனோ சந்திரனோ கிடையாது. சாட்சாத் பரபிரம்மம், பரம்பொருள். இதுக்கு மேல ஒரு தெய்வம் கிடையாது. உயர்வர உயர் நலம் உடையவன் எவனவன், மயர்வர மதிநலம் அருளினன் எவனவன், அயர்வரும் அமரர்கள் அதிபதி எவனவன், துயரரு சுடரடி தொழுதழன் மனனே அப்படின்னு ஆழ்வார் சொன்னது போல எல்லா தேவதைகளும் விழுந்து கிடக்கும்படியான திருவடிகளை உடையவன் பரம்பொருள். இவனுக்கு மேல ஒரு வஸ்து கிடையாது அப்படின்னு என் கண் முன்னாலே பரம்பொருள் வரதன் என்கிற பெயரோடு கூட வந்துவிட்டது அப்படின்றத இப்படியெல்லாம் விளக்கமா சொல்றார். வரதனுடைய குணானுபவங்களை பண்ணி அவன் வந்துட்டான் அப்படின்னு சொல்றார். இப்ப ஒரு பெரிய சுவாமி நம்ம ஆத்துக்கு வர்றார். அவர் யாருன்னே தெரியாது நம்ம ஆத்துல இருக்கிறவாளுக்கு. நாம எங்கேயோ அவரை பார்த்திருக்கோம், அவரை பத்தி தெரியும், அவருடைய பெருமைகள்லாம் தெரியும். ஆத்துல ஒரு 50 பேர் சேர்ந்திருக்கா அந்த சுவாமி வர்றார் அப்படின்னு. சுவாமி வந்துட்டார், வாங்க வாங்க உட்காருங்கோ அப்படின்னா ஏதோ வந்தார் உட்கார்ந்தார், வந்தவா பேசிக்கிறான், இவா பாட்டுக்கு இவா பேசிட்டு இருப்பான் 50 பேரும். இந்த சுவாமி இருக்காரு, பெரிய யாகம் எல்லாம் பண்ணினவர், வேதாந்தங்கள் எல்லாம் தெரியும் இந்த சுவாமிக்கு. பெருமாள் அப்படி கண்முள்ளால கொண்டாந்துடுவார். அத்தனை பக்தி, அத்தனை சாத்விகி அப்படின்னு அவரை பத்தி சொல்றச்சதான் தெரியாதவாலும் அவரை பத்தி தெரிஞ்சுட்டு அவர்கிட்ட விசேஷமா ஈடுபடுவா. நிச்சயம் என்ன பண்ணுவா, ஒருத்தரா வந்து அந்த சுவாமியை சேவிச்சு அவர் அனுகிரகம் வாங்கிப்பா. இப்ப ஜனங்கள் எல்லாமும் பிரம்மாவினுடைய யாகசாலையில சேர்ந்து இருக்கிறது எதற்காக? பிரம்மா யாகம் பண்றார், பெருமாள் வருவார், வேடிக்கை பார்க்கலான்னு கிடையாது. நாமெல்லாம் எந்த காலத்துக்கு யாகம் பண்ணி பெருமாளை நேரம் வர வைக்கிறது? பிரம்மா யாகம் பண்றார், பெருமாள் வரார், நாமளும் போய் சேவிக்கலாம் பெருமாளை. அவாவா பெருமாளை சேவிச்சா அவாவாளுக்கு வந்து ஜென்ம சாபல்யம் ஏற்படுறது. யார் யாருக்கு என்னென்ன வரம் வேணுமோ பெருமாளை கேட்டு வாங்கிக்கலாம். பிரம்மா அவனுடைய காரியம் சாதகமாகும் போது நம்மளுடைய காரியமும் சாதகமாகும்னு தானே வந்தா எல்லாரும். அப்படி வந்தவாளுக்கு பெருமாளுடைய உண்மையான ஸ்வரூபத்தை, அவனுடைய பெருமையை உள்ளபடி தெரிவிக்கணும் இல்லையோ. அப்படி தெரிவிச்சாதானே அவெல்லாம் பெருமாளை ஆசிரியப்பா. இல்ல ஏதோ ஒரு மேஜிக் மாதிரி யாகம் பண்ணார், பெருமாள் வந்தாருன்னு கையை கூப்பிட்டு ஆத்துக்கு போயிட மாட்டாளா கிளம்பி ஷாட்டு. அதனால பெருமாளுடைய பெருமைகளை அவளுக்கெல்லாம் புரிய வச்சு அவெல்லாம் அதுல மயங்கி அங்கேயே பெருமாளை சரணாகதி பண்ணும்படியா பெருமாளை வர்ணிக்க வேண்டும் பிரம்மா. அந்த வர்ணனையை தான் பண்ணினர். அடுத்தது அதே பாசுரத்தினால அதே காரியத்தை தொடர்றார் பிரம்மா. அத்திகிரி அருளால பெருமாள் வந்தார், ஆணை பரி தேரின் மேல் அழகர் வந்தார்,
கச்சிதனில் கண் கொடுக்கும் பெருமாள் வந்தார், கருதவரம் தரும் தெய்வப் பெருமாள் வந்தார், முத்தி மழை பொழியும் முகில் வண்ணர் வந்தார், மூலமென ஓலமிட வல்லார் வந்தார், உத்தர வேதிக்குள்ளே உதித்தார் வந்தார், உம்பர் தொழும் கழலுடையார் வந்தார் தாமே. அத்திகிரி அருளாளப் பெருமாள் வந்தார். ஹஸ்திகிரின்ற மலை மேல எழுந்தருளி இருக்கக்கூடிய அருளாளப் பெருமாள், அருளே வடிவான பெருமாள் வந்தார். இந்த எம்பெருமான் கிட்ட என்ன இருக்குன்னா முழுக்க அருள் தான் நிறைந்திருக்கு இந்த எம்பெருமான் இடத்துல. நீர் காய்கறிகள்னு சொல்றோமே, வாட்டரி வெஜிடபிள்ஸ் அப்படின்னு, அந்த காயெல்லாம் திருத்தி கையில் எடுத்து அப்படியே ஒரு கை நிறைய எடுத்து புழிஞ்சோமானா என்ன வருது? வெறும் ஜலம் தான் வருது. சக்கதமா தூண்டு இருக்கு, முழுக்க ஜலம்தான் இருக்கு. அந்த மாதிரி தேவப்பெருமாள் முழுக்க என்ன இருக்கான்? அருள் தான் இருக்கான். அருளே வடிவானவனா இருக்கான் பெருமாள். இந்த அருளாள பெருமாள்னு சொல்லக்கூடியது வரதன், வரதராஜன் அப்படின்ற அந்த சம்ஸ்கிருத திருநாமத்தினுடைய தமிழ் வடிவம்னு சொல்லலாம். அஸ்திகிரியிலே அருள் மழையை பொழியக்கூடிய, அருளே வடிவாக விளங்கக்கூடிய பெருமாள் அருளாள பெருமாள் வந்தார். நான் சேவிக்கும்படியா என் கண் முன்னாலே வந்தார். ஆணை பரி தேரின் மேல் அழகர் வந்தார். பிரம்மோற்சவ சமயங்களிலே ஆணை வாகனம் என்ன, பரின்னு சொல்லக்கூடிய குதிரை வாகனம் என்ன, தேர்னு சொல்லக்கூடிய ரதம் என்ன, இதன் மேல எல்லாம் சவாரி பண்ணிக்கொண்டு தன்னுடைய அழகையும் மிடுக்கையும் காம்பீரியத்தையும் காட்டிக்கொண்டு வரக்கூடிய பேரழகனான பெருமாள் வந்தார். லோகத்துல எத்தனையோ இடங்கள்ல பிரம்மோற்சவம் நடக்கிறது. ஆனா பிரம்மோற்சவம் அப்படின்னு சொன்னாலே தேவ பெருமாளுடைய உற்சவம் தான் அப்படின்னு சொல்லும்படியா பெருமாளுடையதான புறப்பாடுகள் அமைந்திருக்கும். அதை சேவித்தவா அனுபவித்தவாளுக்கு நன்னா தெரியும். சேவிக்காதவா அனுபவிக்காதவா ஒரு உற்சவத்தையான இருந்து போய் சேவிக்கணும். சுவாமி தேசிகன் இருக்காரு, அவர் ஒரு ஆழ்வாரா, ஒரு ஆச்சாரியரா, ஒரு ரிஷியா, ஒரு வேதாந்தியா அப்படின்னு பல கேள்விகள் கேட்டுக்கொண்டு போனால் எந்த ஒரு கேட்டகரியிலையும் சுவாமியை அடைச்சிட முடியாது. எல்லாம் கலந்த கலவர் தான் சுவாமி. ஆழ்வார் என்பதற்கேற்ப பக்தி இருக்கும், ஆச்சாரியர் என்பதற்கேற்ப உபதேசம் இருக்கும், கவி என்பதற்கேற்ப வேடிக்கைகள் இருக்கும், காவியகர்த்தா என்பதற்கேற்ப கவன சக்தி இருக்கும், வேதாந்தி என்பதற்கேற்ப வேதாந்த ஞானம் நாட்டியமாடும். எல்லோரும் சொல்ல வேண்டும் என்பதற்காக வேத வார்த்தைகளை பிரயோகம் பண்ணாமல் அர்த்தத்தை மட்டும் சொல்லக்கூடிய சாமர்த்தியம் இருக்கும். எம்பெருமானை நேரே கொண்டு வந்து கண் முன்னாலே நிறுத்தக்கூடிய தியான மகிமை இருக்கும். ஒரு பாசுரத்தை சொல்றோம்னா அப்படியே தேவப்பெருமாள் கண் முன்னால தெரியவர். ஒரு பாசுரத்தை சொல்றோமானா தேவநாதன் கண் முன்னால வந்து நிற்பான். அப்படி தியானம் பண்ணக்கூடிய வஸ்துவை கண் முன்னாலே வந்து காட்டக்கூடிய சக்தி சுவாமியினுடைய பாசுரங்களுக்கும் ஸ்தோத்திரங்களுக்கும் உண்டு. அப்பேற்பட்ட சுவாமி நாமெல்லாம் இந்த உற்சவம் அந்த உற்சவம்னு உற்சவங்களை எல்லாம் பார்த்து ரசிக்கிறது போல அவரும் அவர் காலத்துல பல உற்சவங்களை ரசித்திருப்பாரோ இல்லையோ. பல உற்சவங்கள் அப்படின்னு இல்ல, தேவப்பெருமாளுக்கு உற்சவம்னு என்னென்ன நடக்கிறதோ, பெருமாள் உட்கார்ந்தா நிந்தா எழுந்துண்டா படுத்துண்டா அத்தனையும் சேவிச்சவர் தானே சுவாமி. ரங்கநாதனுக்கு அத்தனையும் சேவிச்சவர் தானே, தேவநாதனுக்கு அத்தனையும் சேவிச்சவர் தானே. ஆனாலும் அவருடைய மனசையும் கொள்ளை கொண்டதா சில உற்சவங்கள் மட்டும்தான் அமைந்தது. அதையெல்லாம் தன்னுடைய ஸ்தோத்திரங்கள்லயும் தன்னுடைய பாசுரங்கள்லயும் வச்சு கொண்டாடுறாரு சுவாமி. உதாரணமா தேவநாதன் எடுத்துண்டா, தேசொத்தார் இல்லை என்னும் தெய்வநாயகனார் வாசக்குழல் மாமலரால் மணவாளர் வாசித்தழும் மன்மதனார் மணல் தோப்பில் மாசிக் கடலாடி மகிழ்ந்து வருவரே அப்படின்னு மாசி மகத்தன்னிக்கு தேவனாம்பட்டணம்னு சொல்லக்கூடிய தேவநாதன் பட்டினத்துக்கு போய் தேவப்பெருமாள் தேவநாதன் திருவகேந்திரபுரம் தெய்வநாயகன் சமுத்திர ஸ்நானம் பண்ணிட்டு வரான் பெருமாள். மாசிமக தீர்த்தவாரி உற்சவம் நடக்கிறது. பெருமாள் உபயநாச்சிமாரோடு கூட தேவனாம்பட்டினம் சமுத்திரத்துக்கு பல்லக்கில் எழுறார். சுவாமி தேசிகனும் கூட போறார். அங்க ஒரு மண்டபத்துல பெருமாளுக்கும் சுவாமிக்கும் திருவஞ்சனம் ஆகி சமுத்திர ஸ்நானம் நடக்கிறது, தீர்த்தவாரி ஆறுது. அந்த மாசி கடலாடுதல், மாசி மகத்தன்னிக்கு சமுத்திர ஸ்நானம் பண்ணிட்டு மகிழ்ந்து வருவரே, அந்த சந்தோஷத்தோடு கூட பெருமாள் திரும்ப வரான். அதை நான் சேவிச்சுட்டு இருக்கேன்னு சுவாமி தேசிகன் என்று அனுபவித்தார். அதை நவமணி மாலைன்னு சொல்லக்கூடிய பிரபந்தத்திலே பதிவு பண்ணினார் சுவாமி. அந்த மாதிரி தேவப்பெருமாளுடைய பிரம்மோற்சவ அனுபவத்தை சுவாமியால சொல்லாம இருக்க முடியல. பல இடங்கள்ல சொன்னார். திருப்புண்டரீகே வரதம் சதாரம். அவர் தேவநாதன் இடத்துல திருவேந்திரபுரத்துல வாசம் பண்ணாலும் சரி, திருமலைக்கு போயிருந்தாலும் சரி, ஸ்ரீரங்கத்துக்கு போனாலும் சரி, சத்தியாகாலத்துல இருந்தாலும் சரி, அவருடைய ஹிருதயத்துல யார் இருப்பான்னா எப்போதும் தேவராஜன் வரதராஜன் தான் இருப்பான் அப்படின்னு நயினாராச்சாரியர் வெளியிட்டார், சுவாமியினுடைய குமாரர்.
50 வருஷங்களுக்கும் மேலா சுவாமி கூடவே இருந்து சுவாமியை அனுபவிச்சு அவருடைய குமாரர் வெளியிட்டார் அந்த வார்த்தையை. ஹிருத்புண்டரீகே வரதம் சதாரம், எப்போதும் மனசிலே தேவ பெருமாளை உடையவன் அப்படின்னு சுவாமி தேசிகனை கொண்டாடினார் குமாரர். அவருடைய வார்த்தையிலே சில வார்த்தைகள் உழர்ந்து பாருங்க. ஆனை பரிதேரின் மேல் அழகர் வந்தார், யான வாகனத்துல அழகான பெருமாள் வந்தார், குதிர வாகனத்திலே அழகான பெருமாள் வந்தார், தேரிலே அழகான பெருமாள் வந்தார். ஏன் சுவாமி மத்த வாகனங்கள் எல்லாம் அத்தனை அழகு இல்லையா அப்படின்னா, சுவாமியினுடைய அனுபவத்தை இந்த வாகனங்கள் அன்னைக்கு பெருமாளை சேவிச்சாதான் புரிஞ்சுக்க முடியும். யான வாகனத்தை அன்னைக்கு போய் பெருமாளை சேவிங்க, சாட்சாத்தா யானை மேல பெருமாள் ஏறி 2 பக்கம் காலை போட்டு உட்கார்ந்து இருக்கிற மாதிரி ஆச்சரியமா சேவை சாதிப்பார். குதிரை வாகனத்தை அன்னைக்கு பாருங்க, நிஜமாவே தேவ பெருமாள் மலையில இருந்து இறங்கி சவாரி பாகையை கட்டிண்டு கையில சாட்டை எடுத்துட்டு குதிரையை பிடிச்சி இழுத்து ஓட்டிட்டு போற மாதிரி இருக்கும் அந்த காட்சி. தேர்ல பாருங்க, ராஜாதிராஜன் தேவாதிராஜன் சொல்றதுக்கு போல எல்லா உபய விபூதிகளுக்கும் நான் தான், அண்ட சராசரங்களுக்கும் நான் தான் ராஜான்னு சொல்றது போல பெருமாள் அப்படி பெரிய தேர்ல செங்கோல் செலுத்திண்டு வருவான். அப்படி இதெல்லாம் நேர்ல சேவிச்சு அனுபவிக்கிறவாளுக்கு தான் அனுபவம் தெரியும். எத்தனை உற்சவங்கள் நடந்தாலும் இந்த வாகனங்களிலே பெருமாளினுடைய அழகை சுவாமியினுடைய மனசுல இருந்து மறக்க முடியல. பொதுவா உற்சவம்னு சொன்னா கருட வாகனம் பிரதானம், தேர் பிரதானம், சேஷ வாகனம் பிரதானம்லாம் சொல்றோமோ இல்லையோ, அப்படி பிரதான உற்சவமோ இல்லையோ, எந்த உற்சவத்துல பெருமாளுடைய அழகு அப்படி விஞ்சு நிக்கிறதுன்னு சுவாமியினுடைய மனசுல இருந்து கட்டுக்கடங்காத பிரவாகமா வந்திருக்கு இந்த பாசுரம். ஆணை பரி தேரின் மேல் அழகர் அப்படின்றத ஆணை மேல் அழகர், பரிமேல் அழகர், தேரின் மேல் அழகர்னு 3ஆ பிரிச்சுக்கணும். இதுல ஒரு சூக்ஷ்மம் என்ன தெரியுமா? யான வாகனத்தை விட குதிரை வாகனத்துல அழகா இருப்பார், குதிரை வாகனத்தை விட தேர்ல அழகா இருப்பார். குறிப்பா தேரின் மேல் அழகர்னு சொல்றச்ச பெருமாள் தேர் நடைய வர்ணிக்கிறார் சுவாமி. பெருமாள் தேருக்கு எழுந்தருள்வதும், தேர்ல இருந்து திரும்ப வர்றதும், தேர்ல உலா வருவதும், நிஜமாவே ஒரு மிடுக்கான ராஜாவானவன் எப்படி இருப்பான் அப்படின்னு அந்த ராஜாவினுடைய நடையழக பார்க்கலாம். இங்க இது சம்ஸ்கிருத ஸ்லோகத்திலையும் வரதராஜ பஞ்சாசத்திலையும் சுவாமி கொண்டாடினார். துரகவிஹகராஜஸ்யந்தனாந்தோலிகாதிஷு அதிகமதிகமன்யாம் ஆத்மசோபாம் ததானம். துரக யானை வாகனம், விஹகராஜ கருட வாகனம், அந்தனாந்தோலிகாதிஷு பல்லக்கு அப்படின்னு ஒரு வாகனங்கள்லயும் பெருமாள் எழுந்தருள்றானே, அதுல ஒரு வாகனத்தை விட இன்னொரு வாகனத்துல பெருமாளினுடையதான அழகு அப்படி மெருகேறி கூடிண்டே போறது. அந்த மெருகேறிண்டே போற அழக சேவிச்சுட்டே போறச்ச அடியவர்களான நமக்கு ஆத்ம சோபை, நம்முடைய ஆத்ம பலம், ஆத்ம பிரகாசம்ன்றது கூடிண்டே போறது. எதனால பெருமாளுக்கு நாளுக்கு நாள் அப்படி பிரகாசம் கூடிண்டு போறது, சோபை கூடிண்டு போறது? ஏன்னா முதல் நாள் உற்சவத்தன்னைக்கு ஒரு 1000 பேர் சேவிச்சா பெருமாளை, 1000 குழந்தைகளை ஒரே சமயத்துல பார்த்த சந்தோஷம் அந்த அம்மாவுக்கு, அதனால முகத்துல ஒரு பிரகாசம். மறுநாள் கார்த்தால அதே 1000 பேர் தான் சேவிச்சா, அதே பிரகாசம். 3ஆம் நாள் கார்த்தால கருட சேவை, வையம் போற்றும் வைசாகோத்சவ கருட சேவைன்னு வாழ்நாள்ல ஒரு முறையாவது சேவிச்சிட மாட்டோமான்னு பக்தர்கள் ஏங்கக்கூடிய கருட சேவை. கார்த்தால 5 மணிக்கு பெருமாளை சேவிக்கணும், தொட்டையாச்சார சேவை சேவிக்கணும், வெயிலுக்கு முன்னாடி சேவிக்கணும், கோபுர வாசல் சேவை சேவிக்கணும், தேசிகன் சன்னதி வாசல்ல சேவிக்கணும்னு எத்தனை அடியவர்கள் தவங்கிடக்கிறார்கள். ராத்திரியே வந்துடுறா காஞ்சிபுரத்துக்கு. தங்கறதுக்கு இடம் இருக்கோ இல்லையோ அவ ஆத்து வாசல் திண்ணையிலையான பைய வச்சுட்டு மூழ்கிண்டு உட்கார்ந்துட்டு இருக்காளே ராத்திரி எல்லாம் தூங்காம. அப்பேற்பட்ட கருட வாகனத்தை சேவிப்பதற்கு முதல் நாள் 1000 பேர் வந்தா, 2ஆம் நாள் 1000 பேர் வந்தா, நாளைக்கு கார்த்தால விடிஞ்சா கருட வாகனம்னு சேவிக்கிறதுக்கு 2ஆம் நாள் ராத்திரி ஒரு 10,000 பேர் சேர்ந்துட்டானா, ஒரே சமயத்துல 10,000 குழந்தைகளை பாக்குறது இந்த அம்மா. 2ஆம் நாள் ராத்திரி சூரிய பிரப வாகனத்துல பெரிய காஞ்சிபுரத்துக்கு போறார் பெருமாள். போறச்ச ஒரு 1000 பேர்ல இருந்து 10,000 பேர் தான் சேவிச்சா. திரும்பி வரச்ச 50,000 பேர்கிட்ட இருக்கா சன்னதி தெருவு சுத்தி. கார்த்தால விடிஞ்சா கருட சேவை சேவிக்கணும்னு 10,000 பேர் சேவிச்சுட்டு போன அம்மா, பார்த்துட்டு போன அம்மா இப்ப 50,000 குழந்தைகளை ஒரே சமயத்துல பாக்குறா. இன்னும் சந்தோஷம் கூடுறது முகத்துல. மறுநாள் கார்த்தால 4 ஆச்சு 5 ஆச்சு, கோபுர தரிசனம் திறந்தா, கொடைய போட்டு மறைச்சா, கொடை எடுத்தா, தேவப்பெருமாள் ஆச்சரியமா கருட வாகனத்துல சேவை சாதிக்கிறார். லட்சோபலட்சம் ஜனங்கள் கையில கற்பூர ஆரத்தி தட்ட வச்சுட்டு வரதா வரதா வரதான்னு கண்கள்ல ஜலத்தை விட்டுட்டு நிக்கிறாளே. அந்த லட்சக்கணக்கான குழந்தைகளை இந்த தாயானவள் ஒரே சமயத்துல பாக்குறச்ச அவ முகத்துல எத்தனை பூரிப்பு ஏற்படுறது. அப்படி குழந்தைகள் அதிகமாக ஆக 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 கூட கூட இந்த எம்பெருமானுடைய திருமுக மண்டலத்திலே ஒரு ஆச்சரியமான பிரகாசம் ஏறிண்டு வர்றதுன்னா, நாளுக்கு நாள் அந்த பிரகாசம் கூடிண்டு போறது. அதை சேவிச்சுட்டே இருக்கிற அடியவர்களான நமக்கு ஆத்ம சோபை, ஆத்ம பிரகாசம் ஏறிண்டு போறது. பாவங்கள் எல்லாம் கழுவப்பட்டு விடுகிறது.
கொஞ்சம் கொஞ்சமா பாவத்தை கழுவுறது என்ன, வா என்னோடைய சேர்ந்து தீர்த்தமாடுன்னு பெருமாள் தீர்த்தவாரி அன்னைக்கு அனந்தசரஸ் தீர்த்தத்திலே இறங்குகிற போது, அவனுடைய ஸ்ரீபாத தீர்த்தத்திலே அடியவர்களான நாம் எல்லாம் மூழ்குகிற போது அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் ஒட்டின்னு இருந்த மொத்த பாவமும் போயிடுறது என்ன. அப்படி நம்முடைய ஆத்ம சோபையை, நம்முடைய ஆத்மாவை சோபிக்க செய்வதற்காக எம்பெருமான் ஒரு நாளை விட மறுநாள் அழகாயிண்டே போறானே. எத்தனை ஆச்சரியமான பாசுரம். இந்த ஸ்லோகத்தை தூப்புள்ள சுவாமி தேசிகன் சன்னதியில கருட வாகனம் அன்னைக்கு கார்த்தால பெருமாள் கருட வாகனத்துல தூப்புள் தேசிகன் சன்னதி வாசல்ல வந்து நிப்ப. பெருமாளுடைய பெரிய மாலைய கலைவா, அந்த மாலையை கலைஞ்சி ஷட்டாரி மரியாதை ஆகும் தூப்புள் தேசிகனுக்கு. பெருமாளுடைய கலைஞ்ச மாலை, பெருமாளுடைய ஷட்டாரி, இதெல்லாம் ஒரு பெரிய வெள்ளித்தட்டுல வச்சு சத்திர சாமரங்களோடு கூட மகா மங்களவாத்தியத்தோடு கூட தீவட்டி பிடிச்சுண்டு தேசிகன் சன்னதிக்கு போகும். போய் தேசிகனுக்கு மாலையை போட்டு சடாரி சாய்க்கிறச்ச இந்த ஸ்லோகம் தான் சேவிப்பா. துரகவிஹக ராஜஸ்யந்தனாந்தோலிகாதிஷு அதிகமதிகமன்யாம் ஆத்மசோபாம் ததானாம் அனவதிக விபூதிம் அஸ்தி சைலேஸ்வரம் துவாம் அனுதினமணிமேஷைர் லோச்சனைர் நிர்விஷேயம். நிறைய பேர் வீடியோ எல்லாம் கூட பார்த்திருப்பீங்க இந்த கிளிப்பை ஃபேஸ்புக்ல. சுவாமி தேசிகனுக்கு மரியாதை அரைச்சு சுவாமிகள்லாம் இதை சேவிக்கிறது. அப்படி சுவாமி தேசிகன் மனதை அப்படி உருக்கின சம்பவங்கள் இதெல்லாம். அதை ஏற்கனவே வரதராஜ பஞ்சாசத்திலே சொல்லி இருந்தாலும் பிரம்மாவினுடைய யாகத்துல பெருமாள் அப்போதான் வந்திருக்கார். இன்னும் கோவில் கட்டல, கோபுரம் கட்டல, மண்டபம் கட்டல. பிரம்மோற்சவம்னு ஒண்ணு நடத்தணும்னு பிரம்மா இன்னும் தீர்மானம் கூட பண்ணல. அதுக்குள்ளவே சுவாமிக்கு யான வாகனத்துல, குதிரை வாகனத்துல, தேர்ல பெருமாள் வரக்கூடிய அழக பிரம்மாவனுடைய மனசுல கொண்டாடணும்னு ஆசை. பிரம்மா யாகத்துல இருந்து பெருமாள் மட்டும் வந்தார், அதுக்கே இத்தனை வாய புலந்து நிக்கிறையே, யானை மேல, குதிரை மேல, தேர் மேல எல்லாம் வரச்ச அவருடைய அழகு எப்படி இருக்கும் தெரியுமா, அதையும் ருசித்துப்பார் அப்படின்னு பிரம்மாவுக்கு சொல்றது போல சுவாமி ஆஃபர் கொடுக்கிறாரு இங்க ஆச்சரியமா. ஆனை பரி தேரின் மேல் அழகர் வந்தார். இந்த 3 வாகனங்கள்லயும் ஒன்னோட ஒண்ணு மேல 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 அழகு ஏறிண்டே போற அழகர் வந்தார். கச்சிதனில் கண் கொடுக்கும் பெருமாள் வந்தார். காஞ்சிபுரத்திலே கண்ணு தரக்கூடிய பெருமாள் வந்தார். அது என்ன சுவாமி கண்ணு தரது? எல்லாரும் பிறக்கிறச்சியே கண்ணு வந்து விடுறது, பார்வை இருக்கு, அப்புறம் என்ன? யாருக்கு பார்வை இல்லையோ அவளுக்கு பார்வை கொடுக்கிற பெருமாள். ஆளவந்தார் காலத்துல ஒரு பிரசித்தமான ஸ்லோகம் இருந்தது. ஹே தேவராஜா, ஹே வரதா, எந்த உன்னுடைய அனுகிரகத்தினாலே கண் இல்லாத குருடன் பார்ப்பானோ, காதில்லாத செவிடன் கேட்பானோ, வாயில்லாத ஊமை பேசுவானோ, காலில்லாத நொண்டி எழுந்து ஓடுவானோ, அந்த வரதா உன்னிடத்திலே நான் சரணாகதி பண்ணுகிறேன் அப்படின்னு சொல்வது போல ஆச்சரியமான ஒரு ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தை சொல்லிதான் யாதவ பிரகாசரிடத்திலே சிஷ்யராக அத்வைத்த மாணவராக இருந்து கொண்டிருந்த ராமானுஜர் விசிஷ்டாத்வைத சம்பிரதாயத்திற்கு, நம்முடைய சம்பிரதாயத்திற்கு வந்து ஜெகதாச்சாரியனாக ஆக வேண்டும், அவரை நீதான் நம்ம சம்பிரதாயத்துக்கு மீட்டுண்டு வரணும்னு தேவப்பெருமாள் சன்னதி பிராகாரத்திலே இருக்கக்கூடிய கருமாணிக்க வரதரிடத்திலே ஆளவந்தார் சரணாகதி பண்ணினார் அப்படின்னு குரு பரம்பரை சொல்றது. அப்படி ஒரு ஆச்சரியமான ஸ்லோகம். இப்ப நமக்கு அதுல இருந்து என்ன தேவை? கண் இல்லாதவாளுக்கு கண்ணு தரக்கூடியவனே, வாய் இல்லாதவர்களை பேச வைக்கக்கூடியவனே அப்படின்னு எல்லாம் அந்த ஸ்லோகம் வர்ணிக்கிறது. அப்ப யாருக்கெல்லாம் பார்வை இல்லையோ அவெல்லாம் தேவப்பெருமாளை சேவித்து ஆசிரியத்து பார்வை பெற்றுக் கொண்டார்கள் அப்படின்னு சரித்திரத்திலேருந்து தெரியுது இல்லையா? யார் எதை கேட்டாலும் கொடுக்கக்கூடியவனே அப்படின்னு சொன்னா அது எல்லா பெருமாளுக்கும் சொல்லக்கூடிய காமனான ஒரு குணம் அது. ஆனால் ஸ்பெசிஃபை பண்ணி சொல்றார். கால் இல்லாதவனுக்கு காலை கொடுத்த பாஸ்டன்ஸ் அங்க, கண்ணு தெரியாதவனுக்கு பார்வை கொடுத்த பாஸ்டன்ஸ் அங்க. அப்போ நடந்த விருத்தாந்தங்களை வைத்து ஒரு ஸ்லோகம் ஏற்பட்டிருக்கிறது தேவப்பெருமாளுக்கு. ஒன்னொன்னுக்கும் ஒரு கதை உண்டு. யாரு கண்ணை கொடுத்தான், யாருக்கு வாயை கொடுத்தான், யாரு காது கொடுத்தான், யாரு கண்ணை கொடுத்தான்னு எல்லாத்துக்கும் கதை உண்டு, ப்ரூஃப் உண்டு. வெறுமை பெருமாள் பிடிக்கன்றதுக்காக பண்ண ஸ்தோத்திரம் இல்லை இது. சரி, இங்கே கச்சிதனில் கண் கொடுக்கும் பெருமாள், கட்சின்னா காஞ்சிபுரம், காஞ்சிபுரத்திலே கண்ணை கொடுத்த பெருமாள் வந்தார்னு சொல்றாரு. கொடுத்த பெருமாள் கூட இல்ல, கொடுக்கும் பெருமாள். அப்படின்னா நேத்தும் கொடுத்தார், முந்தானாலும் கொடுத்தார், போன வாரம் கொடுத்தார், இன்னைக்கும் கொடுத்தார், என்னைக்கும் கொடுப்பார் அப்படின்னு எல்லா காலத்துக்கும் பொருந்தும்படியானது. சரி, கொடுக்கும் அப்படின்னு முக்காலத்துக்குமா சொல்லியிருக்காரு. அதை ஒன்னுத்துக்கும் மேற்பட்ட உதாரணங்கள் காட்டினா தானே ஒத்துக்க முடியும். கொடுத்த அப்படின்னா ஒரு உதாரணம் காட்டினா போறோம். யாரு கொடுத்தார்? ஒருத்தர் கொடுத்தார், ஓகே, கொடுத்துட்டார், சந்தோஷம். கொடுக்கும்னு சொல்லியிருக்க, குறைஞ்சது 2 பேரையானும் காட்டணும். சரி, காட்டலாம். ஒன்னும் ராமானுஜர் காலத்துக்கு முற்பட்ட விஷயம்.
பச்சை வாரணதாசர் அப்படின்னு ஒரு பரம பாகவதர். அவருக்கு சம்ஸ்கிருதத்திலே ஹரிதவாரண பிருத்தியர்னு பேரு, தமிழ்ல பச்சை வாரணதாசர்னு பேரு. ஹரிதவாரண பெருமாள், பச்சை வாரண பெருமாள்னு சொல்லக்கூடிய பெருமாள் பூவிருந்தவல்லி, திருக்கச்சி நம்பிகளுடைய அவதார ஸ்தலமான பூவிருந்தவல்லிக்கும் திருமழிசை ஆழ்வாருடைய அவதார ஸ்தலமான திருமழிசைக்கும் நடுவே இருக்கக்கூடிய பச்சை வாரண பெருமாள், ஹரிதவாரண பெருமாள்னு சொல்லக்கூடிய எம்பெருமானுடையதான சந்நிதி. இன்னைக்கு நசரத் பேட்டைன்னு சொல்றா, ஆனா அதனுடைய உண்மையான பெயர் தாசரதி பேட்டைன்னு பேரு. தாசரதி பேட்டை அகரமேல் அக்ரஹாரம்னு பேர் அதற்கு. அங்கே ராமானுஜருடைய மருமானான தாசரதி பெருமாள்னு சொல்லக்கூடிய முதலையாண்டானுடைய அவதார ஸ்தலம் அது. அந்த பெருமாளுடைய பெயரை வைத்துக் கொண்டு அவருடைய பரம பக்தராக ஹரிதவாரண பிருத்தியர், பச்சை வாரணதாசர் அப்படின்னு ஒரு பரம பாகவதோத்தமர் இருந்தார் ஒரு காலத்துல. அவர் யார் தெரியுமா? தேவப்பெருமாளுடைய பரம பக்தரா, தேவப்பெருமாளோட தினமும் பேசிட்டு இருந்தாரே திருக்கட்சி நம்பிகள், அவருடைய அப்பான்னு சில பேர் சொல்றா, அவருடைய சித்தப்பான்னு சில பேர் சொல்றா, அவருடைய தாத்தான்னு சில பேர் சொல்றா. எது எப்படியோ திருக்கட்சி நம்பிகளுடைய உறவுக்காரர் அந்த சுவாமி. திருக்கட்சி நம்பிகளை பத்தி நமக்கு நன்னா தெரியும். அவருடைய உறவுக்காரர் அப்படின்னா அவரும் அவரை போல பரம பாகவதோத்தமர் அப்படின்னு இவரை வச்சு அவரை புரிஞ்சுக்க முடியும். அவ்வளவுதான் நமக்கு தெரியறது. இங்கே அவர் அப்பாவோ தாத்தாவோ சித்தப்பாவோ ஏதோ ஒரு உறவு. அவர் பிறந்ததுல இருந்து கண்ணு கிடையாதான் அவருக்கு, பிறவி குருடர் அந்த சுவாமி, கண்ணு இல்லை அவருக்கு. அவர் ஹரிதவாரண பிருத்தியர் அப்படின்னு அந்த பச்சவாரண பெருமாள் இடத்துல அத்தனை பக்தி அவருக்கு. அவருக்கு ஒரு நாள் ஸ்வப்னம் வருது. தேவ பெருமாள் இடத்துல போய் கேட்டா வரதன்னு பேரு, கேட்கிற வரத்தெல்லாம் இல்லைன்னு சொல்லாம தரக்கூடிய பெருமாள். சுவாமி நீங்க வரதனை ஒரு முறை போய் சேவிச்சு அவன் இடத்துல கண்ணை கேளுங்கோல அப்படின்னு. அவர் போனார். தேவ பெருமாளை சேவிக்க முடியல, அவனுடைய சன்னதிக்கு போனார். பிரபு எல்லாரும் உன்னை சேவிக்கணும்னு தேடி வருவா, நானும் வந்திருக்கேன், என்னால உன்னை சேவிக்க முடியாது, உன்னை சேவிக்கிறதுக்காகவாது எனக்கு கண்ணு கூடாண்டாப்பா அப்படின்னு கண்ணீர் மல்க பிரார்த்தித்தார். உடனே பார்வை வந்துடுத்து. கண்ணை திறந்து பார்த்தா 1000 கோடி சூரிய பிரகாசத்தை வெஞ்சியவனா தேவ பெருமாள் சேவை சாதிக்கிறான். கண் இல்லாம போன ஹரிதவாரண பிருத்தியருக்கு கண் பார்வை வந்துடுத்து. இது குருடனுக்கு பார்வை கிடைத்ததற்கு ஒரு உதாரணம். அந்த பிரபஷ்யதி, குருடன் நன்றாக பார்க்கிறான் அப்படின்னு அந்த ஸ்லோகம் சொல்றது. ஆச்சரியமா தேவ பெருமாளை பார்த்துட்டார், கண்ணு வந்துடுத்து. இனிமேல் தேவ பெருமாளுடைய அழகிலே மயங்கி ஹரிதவாரண பிருத்தியர் வரத பிருத்தியரா வரததாசனா மாறிட்டு தேவ பெருமாள் திருவடி வாரத்திலேயே காலம் கழித்து அவனுடைய திருவடிகளையே சேர்ந்துட்டாருன்னு வரலாறு. இது ஒரு உதாரணம். இதை சுவாமி கூரத்தாழ்வான் ஆச்சரியமா தெரிவிக்கிறார். ஹரிதவாரண பிருத்திய சமாஹ்வயம் கரிகிரம் வரதஸ்தம பூர்விகாம் திருஷமலம்பயேவ ஹி சுந்தர ஸ்புடமதாஷவரான் சதமே திருஷான் அப்படின்னு சுந்தரபாகுஸ்தவத்துல தெரிவித்தார். ஆனா சுந்தரபாகுஸ்தவம்னு சொல்லக்கூடியது அழகர் விஷயமான ஸ்தோத்திரமாச்சே, அங்க போய் வரதனை சொல்லியிருக்காரு. அதே மாதிரி சுவாமி தேசிகனை பாருங்க, ஆணை பரிதேரின் மேல் அழகர் வந்தார்னு தேவ பெருமாள் அழகரா கொண்டாடுறார். ஆழ்வான் அழகர தேவ பெருமாளா சொல்றார். பேர் வேறன்னாலும் பெருமாள் ஒண்ணுதானே. அழகர் வெறும் அழகு மட்டும்தான், வரம் தர மாட்டார்னு ஏதான உண்டா? தேவ பெருமாள் வரம் மட்டும்தான் கொடுப்பார், அவர்கிட்ட அழகு இல்லைன்னு ஏதான உண்டா? அங்கே அழகு பரிமளம், அழகு பரிமளம்னு சொல்லக்கூடிய அழகு பரிமளிக்கிறது அங்க தலை தூக்கி நிற்கிறது. இங்க வரம் தரக்கூடிய கருணை குணம் தலை தூக்கி நிற்கிறது. அதனால அவன் அழகுக்கு பேர் போனவன் அழகன்னு பேர் வாங்கிட்டான். இவன் கருணைக்கு பேர் போனவன் வரதன் அருளாளன் பேரருளாளன்னு பேரை வாங்கிட்டான். அவ்வளவுதானே தவிர அழகனுக்கு கருணை இல்லைன்னோ வரதனுக்கு அழகு இல்லைன்னோ சொல்லிட முடியுமா? அதனால இவனும் அவனும் ஒண்ணுதான்ற மாதிரி மகான்களுடைய அபிப்பிராயம் மாறி மாறி வரதனையும் அழகனையும் ஒன்னா அனுபவிக்கிறார். இதுல என்ன சொல்றார்? இந்த ஹரிதவாரண பிருத்தியருக்கு கரிகிரியிலே, கரிகிரின்னா எது? காஞ்சிபுரத்துல இருக்கக்கூடிய அஸ்திகிரி. தேவப்பெருமாள் தன்னுடைய கருணையினாலே கண்ணை கொடுத்தார், பார்வையை கொடுத்தார். அப்பேற்பட்ட அழகன் தேவப்பெருமாள் அப்படின்னு சொன்னார். இது ஒரு உதாரணம். இன்னொன்னு நமக்கெல்லாம் நன்னா தெரிஞ்ச விஷயம். சோழனுடைய சபையிலே கூரத்தாழ்வான் தன்னுடைய கண்ணை தானே பிடுங்கி போட்டுட்டார். கூரத்தாழ்வானுக்கு கண் பார்வை போயிடுத்து. ராமானுஜர் மேல்கோட்டைக்கு போய் 12 வருஷம் இருந்தார். ராமானுஜர் இல்லாத ஸ்ரீரங்கத்துல கூரத்தாழ்வான் கொஞ்ச நாள் இருந்தார். கொஞ்ச நாள்ல கோவில் வாசல்ல சோழனுடைய வாயிற்காப்பாளர்கள் வாட்ச்மேன் நட்டமா நின்றுண்டு
ராமானுஜர் மேல பக்தி இருக்கிறவா, ராமானுஜருக்கு வேண்டப்பட்டவா, அவருடைய அடியவர்னு சொல்லக்கூடியவா யாரும் கோவிலுக்குள்ள வரக்கூடாதுன்னுட்டா. கூரத்தாழ்வான் வந்தார். ஓ இவரா, பெரிய வித்வான், பெரிய சுவாமி, எவ்வளவு பெரிய மகான் இவர், சம்பிரதாயத்துக்காக கண்ணே இழந்தவராச்சே, இவரை மட்டும் உள்ள விடலான்னு எண்ணம் அவனுக்கு. ஆனா என்ன சொல்றான், நான் ராமானுஜர் அடியவன் இல்லை, ராமானுஜருக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு உள்ள போறதா இருந்தா போங்கன்னா. எந்த ராமானுஜர் பேரை சொன்னா உள்ள போக கூடாதுன்னு சொல்றியா, பேர்பட்ட ஸ்ரீரங்கமே எனக்கு வேணாண்டான்னு கிளம்பிட்டார் சுவாமி. அப்படி நடந்து 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 திருமாலிருஞ்சோலைக்கு போயிட்டார், அழகர் கோயிலுக்கு போயிட்டார். அங்க போய் ரொம்ப நாள் இருந்துட்டு இருக்கார் கண் இல்லாம. அப்ப பாடினதுதான் சுந்தரபாகுஸ்தவம். அதுக்கப்புறம் அந்த கிருமி கண்ட சோழன்னு சொல்லக்கூடிய ராஜா செத்து போயிட்டான். இந்த விஷயத்தை மேல்கோட்டையில் இருக்கக்கூடிய ராமானுஜருக்கு தெரிவிக்கிறா. உடனே ராமானுஜர் ஸ்ரீரங்கத்துக்கு திரும்ப வந்து சம்பிரதாயத்தை ஸ்தாபனம் பண்ணணும்னு மேல்கோட்டையில இருந்து வரார். வந்த உடனே ராமானுஜர் வந்த செய்தி கேட்டு அழகர் கோயில்ல இருந்து கூரத்தாழ்வானும் வந்து சேர்றார். இந்த 12 வருஷத்துல நடந்த விஷயங்கள் எல்லாம் சொல்றார் ராமானுஜர் இடத்துல. அப்போ நம்முடைய சம்பிரதாயத்திற்காக தன்னுடைய பார்வையை இழந்த கூரத்தாழ்வானுடைய நிலைமையை பார்த்து ராமானுஜருக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுறது. குருடனுக்கு பார்வை தரக்கூடிய தேவராஜன் ஆளவந்தார் சோத்திரம் பண்ணியிருக்காரு. ஹரிதவாரண பிருத்தியர் கதையில கேள்வி எல்லாம் பெற்றிருக்கோமே. ஆழ்வான் உடனே வாங்க காஞ்சிபுரத்துக்கு போலான்னு ஸ்ரீரங்கத்துல இருந்து ஆழ்வான் அழைச்சுண்டு தேவபெருமாளை சேவிக்கிறதுக்கு வந்து இந்த 12 வருஷ காலத்துல 4 ஸ்தவம் பண்ணீங்களாமே. ஸ்ரீஸ்தவம், சுந்தரபாகுஸ்தவம், வைகுண்டஸ்தவம் அப்படின்னு எல்லாம் 4 ஸ்தவம் பண்ணீங்களாமே. இந்த தேவபெருமாள் விஷயமா அவர் ஸ்தவம் பண்ணுங்க. ஸ்தவம்னா ஸ்தோத்திரம். தேவபெருமாள் விஷயமா அவர் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கண் இல்லாத எனக்கு கண் பார்வை தரணும்னு வேண்டிட்டு ஸ்தோத்திரம் பண்ணுங்க, தேவபெருமாள் கண்ணை கொடுப்பார் அப்படின்னார். அடியேன் அப்படியே பண்றேன், ஆச்சாரிய நியமனம் அப்படின்னு தேவபெருமாள் கிட்ட போனார். முழுக்க முழுக்க தேவபெருமாளை ஸ்தோத்திரம் பண்ணி முடிச்சார். தேவபெருமாள் சந்தோஷப்பட்டு, ஆழ்வானே உம்முடைய ஸ்தோத்திரத்தால ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்னா ஸ்தோத்திரம் பண்ணீர், என்ன உமக்கு என்ன வேணும், எனக்கு ஒன்னும் வேண்டாம், உன்னை சேவிச்சுட்டேன், நீ என்னோட பேசிட்ட, அதுவே போரும். திடீர்னு ராமானுஜர் அங்க வரார். என்ன சுவாமி பெருமாள் கேட்டீங்களா அப்படின்னார். இல்ல, எனக்கு உலகத்தை உய்விப்பதற்காகவே வந்து அவதாரம் பண்ணின ராமானுஜர்னு சொல்லக்கூடிய பெரிய ஆச்சாரியர் நீங்க, உங்களையே இந்த ஊரை விட்டு துரத்தின இந்த பாவி லோகத்தை பாக்குறதுக்கு எனக்கு ஆசை இல்லை, அதுக்கு நான் பார்க்காம பேசாம கூடனாவே இருந்து விடுறேன், இந்த 12 வருஷம் இருந்த மாதிரி, எனக்கு பார்வை வேண்டான்னார். இது என்ன ஒரு ஆச்சாரியன் சொல்லிட்டு இருக்கிறச்ச ஆச்சாரியனுடைய நியமனத்தை மீறி உங்க விஷயத்துக்கு நடந்துக்கிறீங்க அப்படின்னு அவரிடத்துல ஒரு சின்ன கோபம் ராமானுஜருக்கு. பெருமாள் இடத்துல அந்த கோபத்தை பட்டார். நான் ஒரு பிரபன்னன், உன்னுடைய அடியவன், உன்னிடத்துல சரணாகதி பண்ணி இந்த ஸ்தோத்திரத்தை ஏத்துண்டு ஆழ்வானுக்கு கண் பார்வை கொடுன்னு சொன்னா, அப்படி கொடுக்காம அவர் வேணான்னு சொன்னாருன்னு பேசாம நிக்கிறையே, இது பெருமாளுக்கு அழகா அப்படின்னு பெருமாளை பார்த்தும் கோச்சுக்கிறார் சுவாமி. என்னடா இது வம்பா போடுத்தேன்னு கூரத்தாழ்வான் என்ன பண்ணார், என்னுடைய ஆச்சாரியரான ராமானுஜரையும் தேவப்பெருமாளே உன்னையும் நான் சேவிக்கிறப்ப மாத்திரம் எனக்கு கண்ணு தெரிஞ்சா போறோம், மற்ற சமயத்துல எல்லாம் நான் கண்ணு இல்லாமே இருந்து விடுறேன்னு விட்டார். சரி அப்படியே ஆறுதுன்னு 2 பேரும் ஒத்துண்டா. அதனால பெருமாளை சேவிக்கிறச்சியும் பாஷ்யகார சேவிக்கிறச்சியும் மாத்திரம் ஆழ்வானுக்கு கண்ணு தெரியும்ன்றதா ஒரு விருத்தாந்தம் உண்டு. இப்போ ஹரிதவாரண புருத்தியருக்கு மாத்திரம் இல்லாமல் கூரத்தாழ்வானுக்கும் கண் கொடுத்த பெருமாள். ஆக கச்சிதனில் கண் கொடுக்கும் பெருமாள் வந்தார். இப்ப இவாளை எடுத்துட்டாலே ராமானுஜருக்கு முந்தின தலைமுறை திருக்கச்சி நம்பி, ராமானுஜருடைய அப்பாவுக்கு ஒரு சகோதரர், ஒரு ஒரு சிநேகிதர்னு வச்சுக்கலாம், ஒரே காலம் அவெல்லாம் தெரிஞ்சவா தானே. இப்ப அவருக்கும் முன்னாடி ஒரு தலைமுறை, அப்பாவோ சித்தப்பாவோ தாத்தாவோ யாரா இருந்தாலும் 3ஆம் தலைமுறை, அங்க ஒருத்தர் கண்ணு வந்திருக்கு. இங்க ராமானுஜருடைய சமகாலத்துல இருக்கக்கூடிய ஆழ்வானு கண்ணு வந்திருக்கு. அதனால அன்னைக்கும் வந்தது, இன்னைக்கும் வந்தது, என்னைக்கும் காஞ்சிபுரத்துல போய் கண்ணு கேட்டா பெருமாள் இல்லைன்னு சொல்றதே இல்லை. அதனால கச்சிதனில் கண் கொடுக்கும் பெருமாள் வந்தார். இந்த பாசுரத்தை பாடுறவர் சுவாமி தேசிகன். திருக்கச்சி நம்பிகளோ இல்ல கூரத்தாழ்வானோ எல்லாருமே சுவாமி தேசிகன் காலத்துக்கு முற்பட்டவா தானே. அதனால அந்த சரித்திரங்களை எல்லாம் மனசுல நினைச்சுண்டு கச்சிதனில் கண் கொடுக்கும் பெருமாள் வந்தார். இதுக்கு என்ன அர்த்தம்னா, கண்ணு மட்டும் இல்ல, எதை வேணாலும் கேளுங்க கொடுப்பார் அப்படின்னு அர்த்தம். கருத வரம் தரும் தெய்வ பெருமாள் வந்தார். வாயை விட்டு கண்ணை கொடுன்னு கேட்டார், கண்ணை கொடுத்தார். அப்ப கேட்டாதான் கொடுப்பாருன்னு மட்டும் நினைக்காதீங்க. ஹரிதவாரண புருத்தியருக்கு கண்ணு இல்ல, ஆனா எப்படியோ தட்டு மாதிரி தடவிண்டே காஞ்சிபுரம் வந்து சேர்ந்தார். பெருமாள் கிட்ட போனார், போய் வாயை திறந்து கண்ணை கொடுன்னு கேட்டார், கொடுத்தார். கூரத்தாழ்வானும் கண்ணு இல்லைன்னாலும் ராமானுஜர் துணை கழிச்சுட்டு வந்தார், கண்ணை கேட்டார், கொடுத்தார். ஒருத்தனை கால் இல்ல சுவாமி, இடத்த விட்டு நகரவே முடியாது அவனால. பெருமாள் காஞ்சிபுரத்துல இருக்கார், அவன் எங்கேயோ திருப்பதியில இருக்கான், எங்கேயோ மெட்ராஸ்ல இருக்கான், அவனுக்கு என்ன வழி, எப்படி வர முடியும் அவனால? ஒன்னும் வேண்டாம், இருக்கிற இடத்துல இருந்து தேவப்பெருமாளே எனக்கு காலை கொடுன்னு நினைச்சுக்கிட்டோம், அவனே கிளம்பி காஞ்சிபுரம் வருவான். அத்தனை விசுவாசத்தோட பிரார்த்தித்துக் கொள்ள வேணும்.
அதனால கருதினாலும் நினைச்சுண்டாலும் கூட வரம் தரக்கூடிய தெய்வ பெருமாள். ஏன் இங்க மட்டும் தெய்வ பெருமாள்னு சொல்றாரு அப்படின்னா, நம்மளால என்ன முடியுமோ அதை தான் ஒண்ணு பண்ணோம்னா அதுக்கு ஏன் தெய்வம்னு பேரு? நம்மளால என்ன பண்ண முடியறதோ அந்த சக்தி தான் ஒரு தேவதைக்கு உண்டுன்னா அதுக்கு ஏன் தெய்வம்னு பேரு? அப்புறம் நமக்கு அதுக்கு என்ன வித்தியாசம்? நம்மால முடியாததையும் பண்ணக்கூடிய சக்தி படைத்தது தானே தெய்வம். கேட்டா கொடுக்கறதுன்றது யார் வேணாலும் பண்ணுவா. ஒரு சுவாமி கிட்ட போய் 10 ரூபாய் கேட்டா அவர்கிட்ட 10 ரூபாய் இருக்கு கொடுக்கணும்ன்ற எண்ணம் இருக்குன்னா கொடுத்துட போறாரு. 10,000 கோடி கொடுன்னா அவர் யோசிக்கணும், என்னால முடியுமா, அப்படி இருந்தாலும் உனக்கு நான் ஏன் கொடுக்கணும்னு எவ்வளவோ உண்டு அங்க. அந்த மாதிரி கேட்டா கொடுக்கறது யார் வேணாலும் பண்ணுவா. நினைச்சாலே கொடுக்கக்கூடிய சக்தி உடையது எதுவோ அது தெய்வம் அப்படின்ற அர்த்தத்திலே அப்பேற்பட்ட தெய்வம் இதுதான் அப்படின்னு இங்கேயும் இவன் தான் பரம்பொருள்னு காட்டும்படியா கருதவரம் தரும் தெய்வ பெருமாள் வந்தார். இது ஆச்சரியமா ஸ்தோத்திரங்கள்ல சொல்றச்ச அர்த்திதார்த்த பரிதான தீட்சிதம் அப்படின்னார் கூறத்தாழ்வான். அர்த்திதார்த்த பரிதான தீட்சிதனான பேரருளாளன். தீட்சை அப்படின்னா ஒரு சங்கல்பம், ஒரு உறுதிமொழி, இதை நான் பண்ணியே தீருவேன்னு ஒரு உறுதிமொழி எடுத்துக்கிறது பெருமாள். ஸ்ரீராமாவதாரம் சரணாகத ரட்சணம் பண்ணியே தீருவேன்னு பெருமாள் சங்கல்பம் பண்ணிட்டான். சரணாகத ரட்சண தீட்சை வச்சுட்டான் பெருமாள். அந்த மாதிரி தேவராஜனுக்கு என்ன தீட்சை, தேவ பெருமாளுக்கு என்ன தீட்சைன்னா அர்த்திதார்த்த பரிதான தீட்சை. அர்த்தித வேண்டியதை, அர்த்த வேண்டிய வரத்தை, பரிதானம் பண்ணக்கூடிய நிறைவேற்றி வைக்கக்கூடியதான தீட்சை. யார் என்ன வர வேணும்னு கேட்டாலோ என்ன வேணும்னு மனசுல நினைச்சுண்டாலோ அதை பண்ணி வைக்கக்கூடியதான தீட்சை, அந்த உறுதி தேவப்பெருமாளுக்கு உண்டு. பிரம்மா பெருமாளை சேவிச்சே தீருவேன்னு தீட்சை பண்ணிட்டு யாகம் பண்ணினா உடனே நானும் உனக்கு சேவை கொடுத்தே தீருவேன்னு தீட்சையோட கூட பெருமாள் வந்து ஆவிர்வவித்தான். பிரம்மா நீ காலத்துக்கும் இங்க அர்ச்சாவதாரமா எழுந்தருளி இருக்கணும்னு பிரார்த்திச்சான். காலத்துக்கும் இருந்து எல்லாருக்கும் அனுகிரகம் பண்றேன்ற தீட்சையோடு கூட அங்க உட்கார்ந்துட்டு இருக்கான் பெருமாள் காஞ்சிபுரத்திலே. அர்த்திதார்த்த பரிதான தீட்சிதம். நினைக்கிறவா கேட்கிறவா என்னென்ன கேட்கிறாளோ என்னென்ன நினைக்கிறாளோ அதெல்லாம் நிறைவேற்றி வைப்பதே என்னுடைய உறுதியான சங்கல்பம் என்று தீட்சை வைத்துக் கொண்டு அமர்ந்து கொண்டிருக்கிற பெருமாள். தீட்சை அப்படின்னா எடுத்த காரியத்தை நிறைவேற்றாம விடமாட்டேன்ற உறுதி சங்கல்பம். கருதவரம் தரும் தெய்வ பெருமாள் வந்தார். சீரார் தூப்புள் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்.